ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொறுமையின் சிகரம் அப்படிங்கிற விருது வாங்கின திரு அண்ணன் அவர்கள். ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்க? நல்லா நல்லா பக்குவமாக சரி. அவ்வளோ இல்லையா? ஏன் அழுவுறீங்க? இல்லைண்ணா அழு கட் பண்ணுறேன். இப்போ நான் டென்ஷன் ஆயிடுறேன். இந்த பொறுமையின் சிகரம் அவார்டு எனக்கு வரணுங்கிற அளவு ஆகி போயிரும். இப்போ கூப்பிட்டு வச்சு நான் பொறுமை சிகரம் அவார்டு பேசுகிறேன். உனக்கு புத்தியில் வயசுக்கு சோதனையாக தின்றா. நமக்கு நடிக்கவே வராது. ஆக்சுவலாக உண்மை தான். எல்லா விதத்துலையுமே நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க. வந்த உடனே நீ வரணும், நம்மளை வான்னு சொன்னால் தான் வர முடியும். ஏன்னா நம்ம புதுசு இந்த இடத்துக்குள்ளே என்ன எங்கே உட்காரணும் என்ன ஃப்ரேம் கூட தெரியாது. ஆனால் நம்மளை ஒரு பொருட்டாக பார்க்கலாம். ஆனால் ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன். குடிகார சீன் எழுதும் போது கோதண்டனை கூப்பிடுங்க, இந்த கேரக்டருக்கு அதெல்லாம் நம்மளை ஞாபகத்திலே வராதுன்றதுனால நான் தவிர்த்துட்டேன். மயில்சாமியனுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுறாங்க. வெளி ஷோக்கெலாம் டேட் கொடுத்ததால அதே டேரக்டர் கூப்பிட்றாரு போல. மயில்சாமியன் அதை பண்ணார். இந்த மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு யமராதா சார் வாய்ஸ் வந்து முதல்ல எடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படணும். பாடி லாங்குவேஜோட வாய்ஸும் பண்ணும் போது ஏற்றுக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் நீ போயிட்டு இருந்த ஈத்து விட்டான். ஆனால் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஏன் வழி. அது அவருடைய டைலாக் பேசினாலே ரஜினி சார்ன்றுவாங்க. கேப்டன் சார்னா அது ஒரு 3 எடுத்து அழிச்சிருவோம். அதுக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க என்னென்னமோ வாய்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா படங்களில் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஆகிறாரு. பட் முல்லை வந்து ரொம்ப ரேண்டமான ஃபிலிம்ஸில் தான் அப்ளை ஆகிறாரு. ஒரு கேரக்டர் தான் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்காக 2 கேரக்டராக உருவாக்க முடியாது. யார் கோதண்டன் யார் முல்லைன்னு தெரியாது. ஜாக்லினுக்கே தெரியாது. வாங்க கோதண்டன் என்ன அப்படின்னு வர முல்லையை பார்த்து முல்லை சொல்லுவான், யார் கோதண்டன் அது இருக்கா சாரி. ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் பேர் மாற்றி சொன்ன மூமெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? இருக்கு. ஒன்று எங்கள் பேரையே மாற்றி சொல்கிறது உண்டு. இன்னொன்று கோவை குணா சார் சூப்பர் சார்னுவாங்க. கோவை குணா சைக்காலஜி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எங்கள் கையை பிடிச்சிட்டு எல்லாருடைய கஷ்டத்தை கேட்டு நான் டெய்லி நைட்டில் கஷ்டப்படுவேன். ஆனால் ஏன் கஷ்டத்தையே தீர்த்துக்குன்னு நீங்கள் 2 பேர் தான். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கலக்க போவது யார்? சாயந்தரம் ஆகுது, நைட்டும் ஆகிடுச்சு, கூப்பிடல. காலைல 7 மணிக்கு மேக்கப் போட்டீங்க. மாப்பிள்ள என்னன்னு கேளு. இல்லை கிளம்பிடல. கௌசல் பாண்டியா ஸ்டேஜ் ஏறணுன்னு கிளாப் பண்ணுவாங்க. எங்கே போனோன்னே மாமனை குந்தே நேராக போனால் வண்ணார்பேட்டை தண்டையார்பேட்டை கொடுப்பேட்டை அங்கே போயிடாத, லெஃப்டில் வா. என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான நபர் தான் நம்ம கூட இருக்கார். ஆக்டர், யூடியூபர், ஒரு பன்முக கலைஞர், ஒரு சிறந்த மனிதர் அண்ணன் கோதண்டம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவனா நான் நினச்சிட்ருக்கேன். நான் உங்களை சொல்ல நான் மாலை முரசு வைப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போ கேட்டுங்க, ஏன்னா அவங்க தான் நமக்கு முக்கியம். ஆமாம், சொல்லிட்டேன். சொல்லுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா யூடியூபர் நடுவில் ஒரு வார்த்தை போட்டேன். உங்களுக்கு அந்த ஃபார்மேட் தெரியுது பாருங்கள். எதை பண்ணி ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்தோன்னே உள்ளே போயிட்டீங்க. நான் வந்து இன்ட்ரோலேயே வந்து உங்களை ஒரு குட்டி கமலஹாசன் சொல்லலாம்னு நினச்சேன். ஐயா கோத்து விட்றாதீங்கய்யா. நான் இப்போ தான் ஐயா படிக்கட்டு எழுதிட்டு இருக்கேன். ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது உங்கள்கிட்ட எல்லா திறமைகளுமே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, நான் அதிக அளவில் படிக்கலை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் இந்த ஆங்கிலோ இண்டியன் எபிசோடெலாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து நான் சார் என்ன அண்ணன் எப்படி ஒரு ஆன்சியன்ட்டில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது. அதனால தான் சரி அண்ணன் அப்படியே ஒரு குட்டி கமலஹாசன் இன்ட்ரோவில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. உங்களை என்ன மாதிரியான பெயர் சொல்லி கூப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்? நாட் ஓன்லி கோதண்டம் தாண்டி உங்களுக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கணும், இல்லைன்னா ஒரு பட்டம் கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்க? பட்டம்ன்றது கூட அது அவங்களா இஷ்டப்பட்டு கொடுக்குறது. என்னை எப்படி கூப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா முதல்ல மேடை கலைஞர், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், அது தாண்டி நான் எங்கே வரணும்னு நினச்சேன்னா டிவியில் பண்ணுறாருப்பா இவர், அடுத்ததான் சினிமாவில் வர காமெடி நடிகர்ப்பா, இதுதான் என்னுடைய எய்ம். ஓகே, அந்த ரெகக்னைசேஷன். ஆமாம், இதுதான் எனக்கு கூப்பிடணும். இவர் நடிகர் போகிறாரா, காமெடி நடிகர் போகிறாரு, அது இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் போனால் படத்தில் போகிற காமெடி நடிகர் வர்றாரா, எனக்கு இதுதான் பட்டப்பேர்ன்றது. நம்ம எதில் செயல்படுறோம், எதை நல்லா பண்ணியிருக்கோம், என்ன கொடுத்தா செட் ஆகும்னு அவங்க தான் கொடுத்தப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படி என்ன கூப்பிடணும் போது ஒரு நடிகராக கூப்பிடணும், ஒரு காமெடி நடிகர் கூப்பிடுறது என்னுடைய ஆசை. இப்போ கொஞ்சம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, டிவியை தாண்டி மேடையை தாண்டி. இப்போது இந்த இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்போம். அப்படி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூகுளில் என்ன பண்ணுவான்னா, நம்ம எதை தேடுறோமோ அது ரிலேட்டடாக ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் உனக்கு கொடுப்பேன். அது மாதிரி நீ காலைல ஒரு வீடியோ ஒன்று வந்ததுண்ணே, நீங்களும் முல்லை அண்ணனும் பண்ணுற ஒரு இன்டர்வியூ கான்செப்ட் ஒன்று இருக்கும்ல,
அதாவது நீங்கள் ஒரு சிறந்த அமைதிக்கான ஒரு பரிசை வாங்கிட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பீங்க. ஆமாம், பொறுமையின் சிகரம். பொறுமையின் சிகரம். அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதை நான் இங்கே உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேனே. இந்த இடத்துல நான் வந்து முல்லை அண்ணனாவும் நீங்கள் விஷுவல் கோதண்டமாகவும் இருக்கணும். அந்த சீனை மட்டும் இங்கே ரீக்ரியேட் பண்ணுவோம். அதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போயிடலாம். நான் வந்து இன்ட்ரோ கூட கொடுக்குறேன். ஓகே, அதாவது வந்து முதல்ல அந்த டேக்லாம் முன்னாடி அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். டேக்குக்கு அப்புறமா தான் போகும்ல. ஸோ அது முதல்ல வேணால் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொறுமையின் சிகரம் அப்படிங்கிற விருது வாங்கின திரு அண்ணன் அவர்கள். ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்க? நல்லா பார்க்க பக்குவமாக சரி. அவ்வளோ இல்லையா? அவ்வளோ இல்லை. கேமரா அங்கே இருக்கு, கேமரா பார்க்கணும். இப்போ வணக்கம் சொல்லுங்கள். சிரியா? என்னைய பார்த்து ஏன் சிரிக்க? அங்கே பார்த்து சிரிங்க. ஐயோ இவ்வளோலாம் சிரிக்கக்கூடாதுங்க. இவ்வளோ சிரிச்சாலாம் இப்போ சரி, நீங்கள் சிரிக்கவே வேணாம், இதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் கேள்வி கேட்குறேன், கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பொறுமையின் சிகரம்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. இங்கே இல்லையா? கேமரா அங்கே இருக்கியா? அதுக்கப்புறமா அங்கே உட்காரணும், ஃப்ரேம் விட்டு வெளில போயிடும். யாருங்க கூப்பிட்டது? இன்டர்வியூ யாருங்க கூப்பிட்டது? ஐயா அங்கெல்லாம் அவுட் ஆஃப் ஃப்ரேமே பார்க்கக்கூடாது. தலை சொரியக்கூடாது. எத்தனை புக்கு எழுதுனீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க? பொறுமையின் சிகரம்னு ஒரு புக்கு போட்டிருந்தேங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு எடிஷன் ஒரு 500 புக்கு நல்லா விற்று போச்சு. அப்புறம் செகண்ட் எடிஷன் போட்டாங்க. இதை பார்த்துட்டு பல நாடுகள்லேருந்து கூப்பிட்டு எனக்கு மிகப்பெரிய இவ்வளோ துமுறாலாம் பேசக்கூடாது. ஒழுங்கா உட்காருங்க. உட்காரது கூட திமுரு. ஆமாம், இவ்வளோ துமுறாலாம் பண்ணக்கூடாது. புக்கு போட்டிங்க. ஏன் அழுவுறீங்க? இல்லைங்க, என்ன அழு கட் பண்ணுறேன். சிரிங்க. சிரிச்சா அழகா இருப்பீங்க. சிரிங்க பார்ப்போம். சிரியா? சிரிக்கிறே அழுகிறியா? அப்போ சிரித்தேங்க. முதல்ல எப்படி அழகா சிரிச்சேன் அது மாதிரி சிரிப்பேன். சரி, இப்போ சொல்லி இதுக்கு உனக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க? பொறுமையின் சிகரம்னு சொல்லிட்டு இப்போ நான் டென்ஷன் ஆயிடுறேன். இந்த பொறுமையின் சிகரம் அவார்டு எனக்கு வரணுங்கிற அளவு ஆகி போயிடும். இப்போ வேணாம், நீ அந்த அவார்டே விட்டுருவான், அந்த நிகழ்ச்சியே விட்டுருவான். விடுங்க, கூப்பிட்டு வச்சு நான் பொறுமை சிகரம் அவார்டு பேசுகிறேன். உனக்கு புத்தியில் வயசுக்கு சோதனையாக தின்றா. கூப்பிட்டு அப்படி கால் விட்டாத, அவுட்டாக போயிடுவேன், ஃபேமிலியில் போயிடுவேன். நான் நினச்சிருக்கேன். நீ அது ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ செஷன்றப்ப அது பார்க்குறப்ப எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது ஓகே, நம்ம வேறு இன்டர்வியூ வேறு பண்ணுறோம், ஏன்னா எதாவது ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணிடுவோன்னு நடுவில் வாயாப்பா என்ன சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ராவலை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகிடணும். ஏன்னா இது எல்லா இன்டர்வியூலையுமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி இது ரேண்டமாக அந்த கொஸ்டின் கிடையாது. முல்லை கோதண்டம் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் 2 பேருக்குமான அந்த காம்போ எங்கே தொடங்குனுச்சு முதல்ல? இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனல். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலில் அவர் ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ணார், நான் ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 2 ப்ரோக்ராம் ஹிட்டாக போகும்போது சேர்ந்து பண்ணால் என்னென்னு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு மாமு மாப்பிள்ளைன்னு ஒன்று செய்யணும். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு 2 பேரும் பண்ணுற அந்த ப்ரோக்ராம். அதில் ஜாயின் பண்ணது, அதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸை பண்ணியிருக்கோம், இப்போ மூவியில் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து சேர்ந்து பண்ணுறது தான். என்ன ஒன்று, அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அணிலேருந்து அப்போவே ஒரு நல்ல பொண்ணாக இருந்ததுதா இல்லைங்க. ஒரு யார் நல்ல பொண்ணு, ஆம்பையர் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு பேரும் அவனுக்கு ஒரு பெண்ணோ அல்லது எனக்கு ஒரு பெண்ணோ வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2 ஆணாக இருக்கோமா, பல்ல கட்சிட்டு பண்ணுறோம். ஆனால் அதுதான் ஒரு பெரிய ஹிட்டு. இதுவரையில் எங்களுக்கு ஈகோ கிளாஷும் வரல, குடும்பத்துலேயும் சிக்கல் வரல. ஏன்னா ஒரு ஆம்பளையோட தான் நிகழ்ச்சி பண்ணுறோம். அதனால் அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் எதுனா கஷ்டம் இருந்ததுன்னா ஓப்பனாக சொல்லிவிடுங்க. நாங்கள் சேர்ந்ததில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இல்லை? அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த இன்டர்வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன். உடச்சி பேசிடுவோம். என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஈகோ இல்லை அப்படின்னு. 2வது வெளியில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படி வந்து ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு காம்போ இருக்கும்? கோதண்டம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஆகிறாரு. பட் முல்லை வந்து ரொம்ப ரேண்டமான ஃபிலிம்ஸில் தான் அப்ளை ஆகுறாரு. அந்த ஒரு ஈகோ உண்மையாகவே உங்களுக்குள்ளே இல்லையா? ஈகோ இல்லைன்னா முல்லை இஸ் வெரி குட். எப்படின்னா அவனை மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறதே கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே அவன் எல்லாமே ஒரே லெவலில் எடுத்துப்பான். சந்தோஷமா அதுவும் இது தான், கஷ்டமாக அதுவும் இது தான். கோதண்டம் இல்லை, ஒன்று அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் டவுனில் இருப்பேன். ஒன்று நல்லா பண்ணினா ரொம்ப ஹையில் இருப்பேன். பட் அவன் சொல்லுவான், அது கிடையாதுடா, எல்லாமே ஒரே மண்ணில் எடுக்கணும்னு சொல்கிறது. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவன் தான் சொன்னான், சரி எதுலெல்லாம் பிரச்சனை வரும், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மணியில் வரும். அது முன்னாடியே சொல்லிட்டான். ஒரு ஈவெண்ட் போகிறோன்னா அது எனி காஸ்ட் உங்ககிட்ட வருதோ என்கிட்ட வருதோ 3வது என்ன வந்தாலும் சேமாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே,
நீங்கள் போனாலும் அதில் அவர் கொடுத்துருவீங்க, அவர் போனாலும் உங்களுக்கு கொடுத்து. ஆமாம், 2 பேரும் எந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அது யார் மூலிமா வந்தாலும் ஈவனாக எடுத்துக்கிறது. ஸோ கேஷில் ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்டு என்னென்னா, நான் பெரிய ஆள், நீ இப்போ எங்கே வரும்னா 4 பேர் சொல்லும் போது கான்செப்ட் யாருங்க, நீங்கள் தான் எழுதிருக்கீங்களா, சூப்பருங்க, அருமைங்க, உங்கள் நடிப்பு மாதிரி வராதுங்க முல்லை சார் அப்படின்னா எனக்கு என்ன, ஆமாம் நம்ம தான் கான்செப்ட்லாம் பண்ணுறோம்ல, ஆமாண்ணா அப்படின்னு ஒரு தோணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க கோதண்டன்னு என்ன ரியாக்ட் பண்ணாலும் நீங்கள் டைலாக் பேசினா அவர் தாங்க பண்ண முடியும், நீங்கள் பக்கமாக பேசுகிறதால தான் அவர் இப்படிலாம் முகத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அவனுக்கு என்ன ஆகும், நம்ம எல்லாம் கோதண்டன் இல்லை, இதையும் உடைச்சிட்டான். அப்போ சொல்லிட்டான், யார் என்ன சொன்னாலும் அது வெற்றி கிடையாது, 2 பேர் இருக்கிறதால தான் வெற்றின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா அது உண்மை. இந்த 2 விஷயந்தான் மோஸ்ட்லி ஈகோ கிளாஷ் வரும். நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, மணி எனக்கு அதிகமாக உனக்கு அதிகமான்ற இந்த 2த்தையுமே அவன் ஃபஸ்ட்லேயே ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டான். அது சொன்னதுனால இன்னை வரைக்கும் எங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சொல்ல ஒரு விஷயம், நீங்கள் நிறைய படத்தில் வரீங்க, அவர் கம்மியாக வராரு, அவர் டிவி ஷோவில் நிறைய வர்றாரு, நீங்கள் கம்மியாக வரீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஒரு கேரக்டர் தான் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்காக 2 கேரக்டராக உருவாக்க முடியாது. படங்களில் வந்து வைக்கிறாங்கன்னா இந்த கேரக்டருக்கு இதுக்கு கோதண்டன் கரெக்டாக இருப்பார், இந்த கேரக்டருக்கு முல்லை கரெக்டாக இருப்பார் அப்படின்னும் போது ஃபிக்ஸ் பண்ணும்போது நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் சில படங்களில் நான் அதிகமாக இருக்கலாம், இல்லை சில இதில் அவர் அதிகமாக இருக்கலாம், அந்த வித்தியாசம் இருக்கே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இதுதான் உண்மையான காரணம். இப்போ உங்களை எல்லாருமே சின்ன திரையோட செந்தில் கவுண்டமணி அப்படிங்கிற ஒரு காம்போன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களோட காம்போவில் யார் செந்தில், யார் கவுண்டமணி? ஏன்னா நீங்கள் ஒரு எபிசோடில் நீங்கள் அடி வாங்குவீங்க, திட்டு வாங்குவீங்க, இன்னொரு எபிசோடில் அவர் உங்ககிட்ட அடி வாங்குவார், திட்டு வாங்குவார். பட் பெர்மனெண்ட்டாக உங்களுக்குள்ளே யார் அந்த கவுண்டமணி, யார் செந்தில் யார்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது தான், அது எங்களுக்கே அப்படி தான் இருக்கும். நான் எப்பயுமே அடி வாங்கிட்டு இருந்தேன்னா நான் செந்தில் சார் மாதிரின்னு சொல்லலாம். அவர் கவுண்டமணி அப்படிலாம் இருக்காது. எங்கள் 2 பேரில் யார் கவுண்டமணி சார், யார் செந்தில் சார் அப்படின்னு எங்களுக்குள்ளே பாகுபாடே இருக்காது. இவர் தான் வந்து கவுண்டமணி மாதிரி பண்ணுறாரு, இவர் செந்தில் சார் மாதிரி அடி வாங்குற மாதிரி, 2 பேருமே ஈவனாக இருப்போம். அதனால் முல்லை கோதண்டன் எப்படி யாருன்னு தெரியாதோ, யார் கோதண்டன் யார் முல்லைன்னு தெரியாது. அதே மாதிரி தான் அந்த 2 அந்த குழப்பம் எனக்கே இருந்தது. நான் காலேஜ் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. நீங்கள் கலக்கப்போகுது யாரில் அப்பியரன்ஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2015, இப்போ 2025, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. யார் முல்லை யார் கோதண்டம் எனக்கு அப்பவே தெரியாது. ஆனால் உங்கள் காமெடிஸ்லாம் பயங்கரமாக பார்ப்பேன். நான் தான் முதல்ல சொன்னேன், ஃபார் அன் இங்கிலீஷ் +2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, பயங்கரமாக ரசிப்பேன். ஆனால் உங்கள் பேர் எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இருந்தது. இது மாதிரி சேஞ்சஸ் நடந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியல ஒரு நியாயம் இருக்குது. அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினது யாரு? ஜாக்லினோ ரக்ஷனோ. ஜாக்லினுக்கே தெரியாது வாங்க கோதண்டன் அப்படின்னு வர முல்லையை பார்த்து. முல்லை சொல்லுவான், யார் கோதண்டன் அது இருக்கா, சாரி, அடுத்த வாரம் நடக்கிற நிகழ்ச்சியிலையும் மாற்றி தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ வாரம் சந்திக்கிற அவங்களுக்கே எங்கள் பேர் ஞாபகம் இல்லைன்னும் போது நீ மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாது. ஆனால் எனக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை முல்லை எதனா லோன் வாங்கி ஓடி போயிட்டான்னா என்ன பிடிப்பாங்க, நான் எதுனா வாங்கி போனால் அவனை பிடிச்சிப்பாங்க. இல்லை சார் வேணா ஆதார் கார்டு காட்டுறேன், முல்லை நான் இல்லை சார், கோதண்டன் நான் இல்லை சார், ஏமாற்ற முடியும். பட் அதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை ஏமாத்துறது. இந்த ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க, அந்த மாதிரி நேரங்களில் பேர் மாற்றி சொன்ன மூமெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஒன்று எங்கள் பேரையே மாற்றி சொல்கிறது உண்டு, இன்னொன்று கோவை குணா சார் சூப்பர் சார். கோவை குணாவா அவருக்கு தெரியும், அவருக்கு எனக்கு நண்பர் தான். ஓகே, அவர் தோற்றமும் என் தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கும். கோவை குணா இதில் எஸ்டிமாக ஒன்று வந்தது, அது சொல்லாமல் தெரியல, நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். ஒருத்தர் அப்போல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு கிடைக்கலன்னீங்களே, நானா சத்தியமாக எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, முல்லைக்கும் இல்லை. ஒருத்தர் கேட்குற முல்லை நானுமே இருக்கும், முல்லை இல்லை எப்படா இதுடா டே நீ வேறு 2 பேருக்கும் அது சொல்ல, என்ன சார் மறந்துட்டீங்க, இல்லைன்னு சொன்னீங்களே வந்திருக்கும் போதே நிகழ்ச்சியில், எங்கே அது நாள் சார், அது நாளில்ங்க எல்லாருக்கும் போது கேட்டிங்களேண்ணா. அப்புறம் முல்லை சொன்னான், ஏங்க நீங்கள் நினச்சிருது கோவை குணா, இவர் வேறு அப்படின்னு. அதானா கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது, எப்பா வித்தியாசமாக தெரிஞ்சுத, இல்லைன்னா நான் தான் குடிச்சிட்டு வந்தேன்னு இருப்பான். அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கு, அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது என்ன நினச்சிட்டு சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தில் ஒரு சோகமான விஷயத்தையும் இப்போ சொல்லிடுறேன். மாற்றி பார்த்தாங்கல்ல, கோவை குணா அண்மையில் தான் இறந்தார். இறந்த உடனே டிவிலெலாம் வந்துட்டுருக்கு. அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராஜான்னு சொல்லி, பனமட்டை ராஜா, அவருக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க, கோதண்டன் இறந்துட்டார். அவர் கதறி போயிட்டு, இது சத்தியமாக நடந்தது, கதறி போயிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றும் புரியல.
ஃபேமிலியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபேமிலி. ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பராக நான் இருந்தேன். அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் முன்னாள் நானும் உள்ளே ஏதோ ஷோக்கு போயிட்டு வந்தோமோ என்னமோ நான் தூங்கிட்டு இருக்கேன். ஃபோனை எடுக்கலைன்னா நான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 8-8:30 மணிக்கு தான் நான் எழுந்திக்கிறேன். ஃபோன் வந்துகிட்ருக்கு. வீட்டில் சொல்கிறாங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்க அப்போ தூங்குனாங்க. அடுத்து ஹலோ அப்படின்றேன். அவங்க நம்பர் இருக்குது, அவங்க மாமா நம்பர் இருக்குது. ஹலோன்றேன். அண்ணா அவங்களுக்கு ஒரு தயக்கம். நான் தான் ஆவியாக பேச போகுது, அவருக்கு ஒரு தயக்கம். என்னன்னு கேட்க அண்ணே நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னா கேட்க முடியாது. அண்ணே சொல்லுங்க அப்படின்னா, அண்ணா அதாண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, அதை நாங்கள் ராஜா உங்ககிட்ட பேசணுன்னாரு. எதுக்கு? சரி கொடுங்க. அவர் அந்த விம்புறது மட்டும் சவுண்டு வருது அந்த ஆளு. ஓகே, அந்த விம்புறது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா, நான் வரேன் உங்களை பார்க்க வரேன். என்ன ராஜா? இல்லைண்ணா நான் வரேன். எங்கண்ணே இருக்கீங்க? வீட்டில் தான். நான் வரேன் எல்லாம் நாங்கள். எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது, எதுக்கு, என்ன ராஜா ஆச்சு, என்ன இது? இல்லை வரேண்ணே. சரி ஓகே ரைட். நான் ஃபோனை வச்சாச்சு. வச்சுட்டு இன்னும் குடும்பமே வராங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, மாலைலாம் வாங்கின்னு வரல, தெரிஞ்சு போச்சு. நல்லா உயிரோட அதனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாமல் இருந்தாங்களே, அது வரையும் நம்ம சந்தோஷம். வந்துட்டார். வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னா, இல்லைண்ணே அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஒன்று இதே விஷயம் முல்லைக்கு நடந்திருக்கு. அதாவது முல்லைக்கிட்டே கேட்டிருக்காங்க, ஆனால் எப்படின்னா இருக்கீங்க, அப்புறம் கோவண்டன் எப்படின்னா இருக்காரு, நேரடியாக கோவண்டன் என்ன ஆச்சுன்னு கேட்க முடியலன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கானே, காலைல நேற்று நைட்டு கூட ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். சரிண்ணே அதானே அப்படின்னு மழுப்பி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு சிலர் இதே மாதிரி ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க. அதாவது எம்எல்ஏ பிரியம் வச்சவங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் கிடச்சிது. என்னென்னா, நம்ம செத்துட்ட அப்புறம் யார் அழுகுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் செத்துட்ட அப்புறம் யாரெல்லாம் அழுவாங்கன்றது, அதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்றது தெரிய வந்தவங்க யாரெல்லாம் அழுதாங்க கண்ணெதில் பார்த்துட்டு. நான் சொல்லிட்டேன், உலகத்தில் கோடியில் ஒருத்தர் கூட இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா செத்தவன் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நம்ம இறந்துட்டேன்னு இவ்வளோ பேர் அழுகுறாங்களா, பரவாயில்லையா, நமக்காகவும் இவ்வளோ பேர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோன்ற ஒரு சந்தோஷம். வீட்டு பக்கத்தில் எல்லோரும் இதெல்லாம் கேள்விப்படும் போது, இல்லைங்க இதெல்லாம் நல்லது தாங்க, இறந்துட்டாங்கன்னு ஒன்று கேள்விப்பட்டால் ஆயில் நீடிக்கும்னாங்க. ஆயில் நீடித்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நான் ஆயில் நீடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த அருமையான தருணத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டணும். கண்டிப்பாக வந்து அந்த ஃபோட்டோ பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் அதை பற்றி பேசிட்டீங்க. யார் எந்த கண்ட்ரி அதிகம்? ஆனால் அப்படிலாம் இல்லை. இதை பாருங்கள். சோகத்தில் முங்கிய ரசிகர்கள் அதிர்ச்சி துடிது மரணம். ஆடா பாவிங்களா, இது எப்போ எனக்கு தெரியாத. ஒரு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அண்ணனுக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி அண்ணனோட ஃபோட்டோலாம் போட்டு ஒரு தம்ப்நெயில் பயங்கரமாக செட் பண்ணி பார்த்து பாருங்கள் எப்படி இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொல்லவும் ஒன்று தெரியுது, மக்களே பார்த்துக்குங்க. இது ஆக்சுவலாக உண்மையிலேயே வேறு கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் சொன்னார். இல்லைங்க அது கோவை குணம் இருந்ததை என்ன நினச்சிட்டாங்க. இல்லை இப்போ கூட இருக்குது அப்படின்னாரு. இப்போ தான் அது எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் காமிக்கும் போது. இதை பார்த்துட்டு கேட்டார் போல இருக்கு. ஆனால் இதை அதை பார்த்துட்டு தானே நான் காலைல பார்த்தோன்னே இதை டவுன்லோட் பண்ணேன் டக்குன்னு. என்னடா அது அப்படின்னு சொல்லி இறந்தவன் எப்படி வரப்போகிறான். அதுலேயும் இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். அப்படியே அண்ணனை வந்து அப்படியே நல்ல ஒரு ஃபோட்டோ தேடி எடுத்துருப்பாங்க போலண்ணே. ஏன்னா மேக்ஸிமம் உங்கள் ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் கிடைக்கும். அது அவ்வளோ ஹெச்டியாக இருக்கிறதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. தேடி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இது மாதிரி இப்போ உங்களுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்து நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்கீங்களா? அதாவது தம்ப்நெயிலில் பார்க்கும்போது ஒருத்தவங்க இருப்பாங்க, உள்ளே கிளிக் பண்ணி போனால் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ நம்மளும் அந்த லைனில் இருக்கிறதால மோஸ்ட்லி அது தெரிஞ்சு மேலே போடுறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆமாம், நான் வந்து அப்பட்டமாக சொல்கிறாதீங்க. நானும் நம்மளும் தம்ப்நெயில் பண்ணோம் இந்த வீடியோவுக்கு, அதனால் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. மோஸ்ட்லி மேலே தம்ப்நெயில் வந்து அட்ராக்ஷனுக்காக போடுவாங்க. பட் இப்படி போடுறது என்ன போடுறதுக்காக சொல்ல, யாரை போட்டாலுமே தப்பு தான். நான் வேணால் ஜாலியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன் போடுறாங்கன்னு நான் எடுத்துக்கலாம். என்னை சார்ந்தவர்கள் என் குடும்பத்தினர் வந்து பெரிய வருத்தப்படுவாங்க இல்லையா? அந்த குடும்பமே வருத்தப்படல. என்ன எங்கள் வீட்டுக்காரர் இப்படி போட்டிருக்காங்க, ஏன் என் பையனை இப்படி போட்டிருக்காங்க, எங்கள் அப்பாவை ஏன் இப்படி போட்டிருக்காங்க, அந்த குடும்பம் வருத்தப்பட. அதனால இதெல்லாம் போடாமல் இருக்கலாம்ன்றது என் சைடில் நான் சொல்கிறது. இப்போ ஒரு மறைக்க முடியாத உண்மை இருக்குண்ணே. அதிகமாக யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அதிக அளவில் துன்பம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் அதிக அளவில் மக்களை சிரிக்க வைக்கிறீங்க. இப்போ வந்ததுலேருந்து ஷெட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறையா பேசணும், நிறையா சிரித்தோம். ஆனால் உங்களுக்குள்ளே சொல்ல முடியாத நிறையா வழிகள் இருக்கும்ல, அதே தான் பகிர முடியுமா? பகிர முடியக்கூடிய வழிகள் இருந்தால் சொல்ல முடியுமா? இல்லை பிரதர், இப்போ அந்த பெயினை வெளியே காட்ட முடியாமல் தான் சிரிக்க வைக்கிறாங்கன்னு அப்போ சொன்னாங்க. அது நான் இப்போ உணர்றேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு காமெடிக்கு ஏன் வந்து காமெடி பண்ணுறான்னா அவனுடைய வலியை வெளிப்படுத்த முடியலன்றதுக்காக மற்றவங்களை சிரிக்க வச்சு அவன் வலிக்கு மருந்து தேடிக்கிறான்
அதனால தான் சிரிக்க வைக்கிறேன். அது நான் ஃபஸ்ட்லலாம் உணரல, இப்போ நான் உணர்றேன், அது உண்மையும் கூட. உங்களுக்கு நடக்குது? ஆமாம் ஆமாம். எப்படின்னா இப்போ ஒரு நடிகனா என்னை வந்து என்ன நினைப்பாங்கன்னா, யூடியூப்பில் வரார், நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறாரு, ஃபாரினுக்கு போகிறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு, அவருக்கு என்ன குறை அப்படின்னு அப்படின்னு அவங்களுடைய நினப்பு. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த இலக்குக்கு அவங்கவுங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி பார்க்க போனால் எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு வழி இருக்குது. நான் இன்னும் நினச்ச இலக்கு போய் அடைய முடியலையே, அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு சாதாரண டீக்கடையில் போய் டீ சாப்பிட முடியல, அதுக்காக ஒருத்தரையும் நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன சார் இங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் எங்கே டீ குடிக்கிறதா? இங்கே சாப்பிடக்கூடாதான், நான் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுமா. ஒருவேளை நம்ம ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது கால் டாக்ஸியில் புக் பண்ணி போகிறோம், கடவுள் புண்ணியத்தில் கார் இருக்குது, இருந்தாலும் கால் டாக்ஸியில் புக் பண்ணோம். நீங்கள் என்ன சார் இந்த காரில், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வழிகள் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும். எனக்கு என்னென்னா, நான் நினச்ச இலக்கு அடையிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தும் இலக்கை அடைய முடியலையன்ற வழி எப்பயுமே எனக்குள்ளே இருக்கும். இன்னொன்று, இழந்து வந்த இடங்கள் நிறைய பெயின் இருக்கும். அவமானங்கள், பண விரயம், வயசு போச்சு, அப்படி நிறைய வழி இது வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம இலக்கும் அடையலை, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன், அது வேறு விஷயம். இலக்கு அடையலையே அப்படின்ற ஒரு வழி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்மை சார்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்க பார்வைக்கெல்லாம் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது தப்பு இல்லை, சந்தோஷம்தான், என்னை பற்றி எவ்வளோ உயர்வாக பார்த்தாலும் அது முழுமையான உண்மை இல்லைன்ற போது வலிக்கும். எங்கன்னா கேட்பாங்க, சார் வந்து இதையும் சொல்லாமல் தெரில, நீங்கள் வாயை கலரி எல்லாத்தையும் கேட்குறீங்க. நான் சொல்லுங்கள், என்ற நிறைய நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே எனக்கு நிறைய கேள்வி இருக்குது, சொல்லுங்கள். என்னென்னா, இது வரைக்கும் முல்லையோ நானோ கொடுத்தது எந்த வீடியோ ஆதாரமோ எந்த ஃபோட்டோஸும் யாருக்கிட்டையுமே இருக்காது. உதவி செஞ்சது ஆமாம், எதுவுமே இருக்காது. அப்படி கொடுக்கப்பட்டவங்க எங்கேயாச்சும் பேசியிருந்தா கூட எங்களுக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படி, அதெல்லாம் ஏன் போட மாட்டீங்கன்னா, நான் போட்டுறேன் வச்சுங்க பிரதர், நான் கொடுத்துட்றேன் போட்டுறேன் வச்சுங்க. நாளைக்கு காலை ஒரு 20லேருந்து 30 கால் வரும். ஆப்ரேஷன் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கணவரில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று வரும். அவங்களுக்கும் நான் உதவணும், உதவ முடியாது, என்னால் முடிஞ்சது என்னவோ அது பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்போது அவங்க உதவ முடியாதப்போ அவங்க பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா, அவன் விளம்பரத்துக்காக யாருக்கோ குத்தா மாதிரி போட்டான்பா, உதாசனப்படுத்திடுவாங்க, பேரும் கெட்டு போயிடும், இவனுக்கு கொடுக்கலன்ற வழியும் இருக்கும். அதனால் அப்போது அவங்க எல்லாரும் நம்ம காதுபடவே பேசுவாங்க, இவனுக்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு அவனுன்னா கொடுக்குறானா பார்த்தியா, இது நம்ம காதுபடவே கேட்டிருப்பாங்க. அவனுங்கெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுருக்கானுங்க, போகும்போது என்ன திரும்ப போகிறானுங்க. இதெல்லாம் வலிக்கும் பிரதர், இதெல்லாம் பயங்கர வலியாக இருக்கும். அது நம்ம பெயின் நமக்கு தான் தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. இது பேசும்போது வலிக்கும். அந்த மாதிரி பல வலிகள் நம்ம தாண்டி, அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்டுங்களுக்கிட்டேயே எங்களுக்கு வலி இருக்குது. என்னென்னா, அவன் வளர்ந்துட்டா பேச மாட்டான், அவன் வளர்ந்துட்டா வரமாட்டான், அவன் வளர்ந்தா இப்படி இருக்கான் அப்படின்னுவாங்க. அது உண்மை கிடையாது. நான் என் வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எங்களுக்கு வலி தான் பஸ். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நண்பர்கள் கூடலாம் நல்லா ஜாலியாக தானே இருந்திருப்பீங்க? ரொம்ப நண்பர்கள் இருந்தாங்க, நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். இப்போ அந்த நண்பர்களோடு இன்றைக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, அது செலிப்ரிட்டின்னு போகக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அதே நாளில் வேறு ஈவெண்ட் இருக்கும், அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் நல்ல நண்பனாக இருந்தால் வந்திருக்கணுமா இல்லையா, கூட 4 ஃப்ரெண்டு, அதாவது ஆமாடா அவன் வந்திருக்கணும். நம்ம எதுக்கு மதித்து கூப்பிட்றோம், ஒரு நடிகர் இருந்துன்னு கூப்பிட்றோம், நம்மளை இப்படி உதாசீனம் பார்த்தினாடி அது கிடையாதுடா. என் வேலை நான் ஓட வேண்டியிருக்கு. ஏங்க என் ரிலேஷன், என்னுடைய ரிலேஷன் ரொம்ப முக்கியமான ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனுக்கே நான் போக முடியாது. எனக்கு அன்றைக்கி ஈவெண்ட்டுக்கோ ஷூட்டிங்கோ இருக்கும். அவங்க என்ன பேசுவாங்கன்றீங்க நீங்கள், அவன் வளர்ந்துட்டான்ல, நம்மளாம் கண்ணு தெரியாது அவனுக்கு, இது சொல்லுவாங்க பிரதர். இவ்வளோ வலியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வலிகள் நிறைய இருக்கும். ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கும், ஃபினான்ஷியலாக எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் காரில் தான் போய் இறங்கணும், இது வந்து என்னுடைய நிர்பந்தம், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது. ஆமாம், நிர்பந்தம், நான் அப்படி தான் போய் ஆகணும். அப்போ அது நீ கடன் வாங்கியாவது பெட்ரோல் போட்டு போகணும். இப்படி பல வழிகள் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து இன்னும் நம்ம அடைச்ச இலக்கு அடையலேன்றது பெரிய வழி இருக்கும், அதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்ரி டே. இப்போ எனக்கு அதில் தான் கேள்வி வருது, வச்ச இலக்கு அடையலை அப்படின்னு. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட ஓகே முல்லை கோதண்டம் இண்டிவிஜுவல் கோதண்டம்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பக்கம் ஸ்க்ரீன்ஸ்லேயும் ப்ரெசன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கான கதாபாத்திரங்களும் வர ஆரம்பிக்குது.
என்ன இலக்கு வச்சுருந்தீங்க? நீங்கள் யாராக ஆகணும் இல்லைனா என்னவா ஆகணும்னு வந்தீங்க எங்கள் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு? ஒரு நடிகன் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. பட் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டோ அல்லது யாருமே அது கிடையாது, இந்த ஃபீல்டுலேயே கிடையாது. பட் ஆமாம், எனக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சு. அந்த இலக்கு நோக்கி உள்ளே வரும்போது தான் இதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குன்றதே உள்ளே வந்தப்பறம் தான் தெரியும் நமக்கு. ஏன்னா பிளாங்காக வந்தோம், சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது உள்ளே, இதெல்லாம் இருக்கு மேடு பள்ளம் தெரியாது, பிளாங்காக வந்தோம். இலக்கை அடையலைன்றது என்னன்னா, இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு தெரியுது, சந்தோஷமாக இருந்தாலும் இலக்கை அடையலைன்னு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இலக்கை அடைய முடியாததுக்கு நான் தான் காரணம், அது வேறு யாருமே காரணம் கிடையாது. சினிமாவுக்கு நீ ஃபோக்கஸாக உட்காந்து வச்சுக்க. இன்றைக்கி உனக்கு முகம் தெரியும், இவர் வந்து நடிப்பார் அப்படின்னு தெரியும். சினிமா ஃபீல்டுக்கு ஃபுல்லாக நான் உட்காந்துருக்கணும் அவங்க கூப்பிட்ற வரைக்கும். அப்படி உட்காந்து நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் உட்கார முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஈவெண்ட் வருதா போவோம், இந்த ஷோ வருதா போவோம், இது கூப்பிட்றாங்களா போவோம் இல்லையா. அப்போ போனால் சினிமா தள்ளி தான் போவோம். இலக்கு அடைய முடியாததுக்கு நான் தான் காரணம். நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு சினிமாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும். ஆனால் அப்படி உட்கார முடியாததுக்கு இது ஒரு காரணம். ஒருவேளை அப்படி உட்காந்தா இன்னும் நேரம் எங்கே இருந்திருப்பீங்க? அது கோதண்டன் ஒரு வந்து காமெடி நடிகர், அந்த ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இப்போது நகைச்சுவை நடிகர் இருக்காங்கல்ல, படமாக இருந்தால் இவரை போனப்பா காமெடி ஆர்ட், அந்த இடத்த அடைஞ்சிருப்பனோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு என்றைக்கே அந்த தூக்கம், பெட்டில் போய் படுக்கிறப்ப தூக்கம் வராது, நம்மளை தூங்க விடாது. இதே பண்ண நீ கோதண்டம், நீ ஏன் வந்து சின்ன ஸ்க்ரீனுக்கு போன, நீ அப்போதுலேருந்து சினிமா போயிருக்கலாங்கிற ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அது மாதிரி குரல் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குமா? இல்லை, எனக்கு வந்து அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்த ரூட்டு கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் பர்ஃபார்மராக இருந்து டிவியில் வந்த பிறகு டிவியில் வந்து எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதே டிவி தான். இன்றைக்கி சினிமா வாய்ப்பு வர்றதுக்கு காரணமே டிவி தான். ஏன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எந்த பர்மிஷனும் கேட்காம நான் உள்ளே போகிறது டிவி மூலிமா. நீங்கள் இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் நான் ஒரு சீன் தான் வருவேன். அந்த பால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீரோ நான் அவர் இருப்போம், விஷால் சார் இருப்பார், ரோபோ சங்கர் இருப்பார், நான் இருப்பேன். அப்போது அந்த பால் ப்ரெஸ் பண்ணுற சீன் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக லாஃபிங் இருக்குது, நல்லா கை தட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் முக்கியமான சீனில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் ஃபோன் மாற்றுறது, ஃபோனில் வந்து ஹேக் பண்ணுறது, இது எல்லாமே பெரிய பெரிய கேரக்டர் எல்லாருமே படம் பார்க்குறாங்க. யார் அந்த ஆர்டிஸ்ட்டுங்களும் படம் பார்க்குறாங்க. வெளியே வராங்க, கோதண்டனுக்கு தெரியுது, அவங்கள பக்கத்தில் இருக்காங்க தெரியல. காரணம் என்ன, டிவியில் என்ன பார்த்ததுனால சினிமாவில் ஒரு சீன் வந்தாலும் என்ன ஞாபகம், எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல இருக்கீங்க. ஆமாம், அவங்க சினிமாலேயே இருந்ததுனால அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் நான் வந்த ரூட் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இழப்பு இருக்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தி வச்சால், ஒருவேளை மேபே நான் நிறுத்தி வச்சேன்னா சினிமாவுக்குள்ளே ரொம்ப சீக்கிரத்தில் உள்ள என்ட்ரி ஆகிருக்கலாம். அது என்ட்ரி தள்ளி போனதுக்கு காரணம் நாங்கள் தான். ஏக்கம் சொல்லுவாங்கள்ல, உங்ககிட்ட ஒரு ஏக்கம் தெரியுதுண்ணே. நான் வந்து அந்த ஒரு விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவேன். நீங்கள் வந்ததுலேருந்து நம்ம பேசுகிற வரை எல்லாத்துலேயும் நோட், உங்ககிட்ட ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுது. என்ன ஏக்கம் அது? ஆக்சுவலாக அது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கா உங்களுக்கு, நம்ம சினிமா ரீதியாக? சினிமா ரீதியான அதான் சொல்லணும், எனக்கான ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன்னா, நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்போல்ல ஆரம்பத்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். ஒரு நடிகர் சாயலில் பண்ணியிருந்தேன், நாகேஸ்வர் சாயலில் பண்ணியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு சாயலாக பண்ணிட்டு வந்தேன் நான். அது என்னுடைய அங்கீகாரம் கிடையாதுன்ட்டு அது எல்லாத்தையுமே தவிர்த்தேன். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். ஸோ அப்படி இருந்தால் கூட சினிமாவில் இந்நேரத்துக்கு ஷைன் ஆகிட்ருப்பேன். அதாவது ஒரு சாயலில் இல்லை, வேறு சில கேரக்டர் என்னை ரொம்ப வந்துச்சு அப்போது நான் பண்ணும்போது. அது வேணான்னு நானாக விட்டுட்டு தான் வந்தேன். இது வேண்டாம், இது இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ வேண்டான்னு வந்தேன். அது எது, நான் குடிக்கார கேரக்டருக்கு நிறைய கூப்பிட்டாங்க. எல்லாமே குடிகாரரை கூப்பிட்டாங்கன்னா இவர் குடிகாரருக்கு தான் கரெக்டாக இருப்பான்னு தவிர்த்துருவாங்க. ரியலான குடிகாரராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருவாங்க. இன்னொன்று வந்து குடிகார சீன் எழுதும் போது கோதண்டனை கூப்பிடுங்க, இந்த கேரக்டருக்கு அதெல்லாம் நம்மளை ஞாபகத்திலே வராதுன்றதுனால நான் தவிர்த்துட்டேன், நிறைய தவிர்த்துட்டு வந்துட்டேன். அந்த குடிகார கேரக்டரே ரொம்ப தவிர்த்துட்டு வந்ததுனால இப்போ நான் நிறைய வேறு கேரக்டர் பண்ணிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் தவிர்க்காமல் நான் அதெல்லாம் கேரக்டர் எடுத்திருந்தால் இன்றைக்கி சினிமாவில் எனக்கு குடிகாரனாவாக கூட எனக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் போல் இருக்குது. அந்த ஏக்கம் இருக்குது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கிடைச்சதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டோமோ, அது குடிகார கேரக்டர் இருந்தாலும் பண்ணியிருக்கணுமோன்ற ஒரு வலி எப்பயுமே இருக்கும். அது நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் எனக்கு நானே சொல்லி, இல்லைடா நம்ம இந்த கேரக்டர் மட்டும் இல்லை எல்லாமே பண்ணோன்றது தான் நம்ம வெயிட் பண்ணோம், அதனால இந்த இழப்பு பரவாயில்ல அப்படின்னு தோணும்.
என்னதான் பரவாயில்ல சொன்னால் உள்ள ஒரு ரணம் இருக்குல்ல, அது இருக்க தான் செய்யும், அது மாற்ற முடியாது. அது எப்போ மாறும் இல்லைன்னா ஆறும்னு நினைக்கிறீங்க? அந்த ரணம் மாறுறதுக்கு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒன்று மாறிடும். சீக்கிரமே கிடைக்குண்ணே, நான் நம்புகிறேன், ரொம்ப நம்புகிறேன் உங்களை. இழப்பு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வருவோமே, கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வர்றவங்க எதையுமே இழக்காமல் வர மாட்டாங்க. ஒன்று வேணும்னா ஒன்று இழந்தாகணும். நான் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயத்தை இழக்கணும். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்க? இப்போ நினச்சாலும் ஃபீல் ஆகும்ல, இதை நம்ம விட்டோமே அப்படின்னு ஃபீல் ஆகும்ல? பொதுவாகவே ஃபேமிலி சைடில் எடுத்துக்கிட்டிங்கனாவே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பொறுப்பாக வளர்த்துட்டாங்க. ஸோ அப்போது என்னுடைய மகிழ்ச்சிக்கான பெரிய எடுத்துக்கல, எதுவுமே பெருசாக எடுத்துக்கல நான் அங்கே. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்த உடனே எல்லாமே இழக்க வேண்டியிருக்கும் பாஸ். என்னென்னா பெருசாக மணி வராது, சீனுக்காக ரொம்ப நம்ம போய் நிறைய பண்ண, அதாவது ஒரு லிக்கர் கேக் வாங்கி கொடுத்து கூட நம்ம சான்ஸ் கேட்க வேண்டியிருக்கும். நாளைக்கு வான்னா வந்து நிற்கணும், மேக்கப் போட்டுட்டு அமுச்சிடுவாங்க வீட்டுக்கு, இன்றைக்கி இல்லை அப்படின்வாங்க. 4 நாளுக்கு அப்புறம் இருக்குன்னுவாங்க, அதுவும் ஒரே ஒரு சீன் கொடுத்தா உண்டு. இப்படி வந்து நிறைய இழப்புகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது, நான் சொல்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, என்னடா அது இதுலேயும் நம்ம இல்லை, நம்ம கையிலையும் எந்த தொழிலும் இல்லை, இதுலேயும் ஷைன் ஆகலை, என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னும் போது பெரிய இழப்பாக நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எனக்கான ஒரு அங்கீகாரம், அதாவது கோதண்டன் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னால் தெரியும் அப்படின்னு வந்தப்புறம் அந்த இழப்பெல்லாம் பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் அவ்வளோ இழந்து தான், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இழந்து தான் வரணும் பிரதர், இழக்காமல் இதில் வர முடியாது. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இழந்து தான் வரணும் மெயினாக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பிரதர். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வருஷம் எல்லாமே வராங்க, அது 20 காலேஜ் 50 காலேஜ் இல்லை எவ்வளோ காலேஜ்னா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்னா இருக்கும். ஏப்ரல் மாதம் ரிசல்ட், 3rd இயர் ஆர் 4th இயர் முடிச்சுட்டு வெளியே வராங்க, டிகிரி வாங்கிட்டு வராங்க. ஓகே, வந்தாச்சு, இவ்வளோ இன்ஜினியர், அவ்வளோதான். இவங்க போய் ஏதோ வேலை ட்ரை பண்ணுறாங்க, இதுதானே. ஒரு டாக்டர் அதே மாதிரி, ஒரு அட்வொகேட் அதே மாதிரி முடிச்சுட்டு வராங்க. சினிமாவுக்கு ஒரு வரமுறை கிடையாது. ஆமாம், யார் வேணால் வரலாம். இந்த படிப்பு படித்தாதான் கிடையாது, நீங்களாக வரலாம், ரெக்கமெண்டேஷனை வரலாம், ப்ரொடியூசர் கூட்டின்னு வரலாம், டைரக்டர் கூட்டின்னு வரலாம், லைட்மேன் கூட்டின்னு வரலாம், கேமராமேன் கூப்பிட்டு வரலாம், அசிஸ்டண்ட் கூப்பிட்டு வரலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலிமா வரலாம், டெக்னீஷியன் மூலிமா வரலாம், டிரைவர் மூலிமா வரலாம், யார் மூலிமா வேணால் வரலாம். அப்போ இதுக்கு ஒரு என்ட்ரிக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஏப்ரல் மாதம் தான் டிகிரி வாங்கிட்டு வெளியே வராங்கன்ற மாதிரி, சினிமாவுக்கு ஜனவரி மாதம் தான்ப்பா எல்லோரும் உள்ள நுழைவாங்கன்னு 365 டேஸுமே இங்கே போட்டி தான். 365 நாள் புது புது ஆட்கள் வந்துட்டு இருக்கும்போது இழப்பு நிச்சயம். ஒரே ஒரு மாமா கேரக்டருக்கு 1 கோடி பேர் உள்ளே வந்தால் 1 கோடி மாமாவை காட்ட முடியாதுல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் தான் அங்கே நிற்க முடியும், அங்கே அந்த ஒருத்தருக்கு தான் கேரக்டர் இருக்குது. அது நீ முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தியா, நீ நல்லா பண்ணுறியா எல்லாம் செகண்டரி தான். அப்படி ஒரு விஷயம் என்ற ஆகிறதுனால இழப்பு இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இழப்பு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி ஜெயிச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 1 கோடி மாமா, அதுக்கப்புறமா டைரக்டர் தெரிஞ்சவங்க, ப்ரொடியூசர் தெரிஞ்சு நிறைய பேசணும். இது மாதிரி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து தவறி போயிருக்கானே? நேரடியாக இது தெரியாது பாஸ் யாருக்குமே, எனக்கு நேரடியாக தெரியல. யார் மூலமாக காதுக்கு வந்திருக்கணும், அண்ணா இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுனே, ஆனால் அவர் இப்படி வந்துட்டு இல்லை, அதுக்கு மண்ணை வாரி கொட்டிக்கிறது நான் தான். உண்மையிலேயே அது நான். ஏன் அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, அது என்னன்னா எல்லாத்துக்கும் உங்கள் மேலே நீங்கள் பழியை போட்டுக்கிறீங்க, நான் தான்றீங்களே, அப்படி என்ன நீங்கள்? இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பண்ணி வர்றது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு நாமே தான் தப்பு பண்ணிப்போம். என்னென்னா ஒன்று, நம்ம இது ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம். நமக்கு 2 இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக 2 இருக்கும். எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நீ தான் முடிவு பண்ணணும். நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம், இது அதை விட முக்கியமான இடமா இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது உண்டு. பட் அவங்க எனக்கு கொடுக்காம இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சொல்கிறேனே. அது சொல்லப்போனால் படம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, மயில்சாமி அண்ணன் பண்ணுறாரு. மயில்சாமி அண்ணனுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு எடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்ராட் ஷோ, வெளி ஷோக்கெலாம் டேட் கொடுத்ததால அதே டேரக்டர் கூப்பிட்றாரு போல. மயில்சாமி அண்ணா அதை பண்ணார். ஆக்சுவலாக அவரை மிஞ்சிலாம் நம்ம குடிக்கார பண்ண முடியாது, பட் அவரையே வச்சு பண்ணிட்டாங்க படத்தில். அப்போது இந்த சீன் தேட்டரில் பார்க்கும்போது அருமையாக நிற்குது அந்த சீன். இந்த சீன் நமக்கு தான் கொடுத்தாங்க, நமக்காக வெயிட் பண்ணாங்க, நம்ம வந்து ஈவெண்ட்டு முக்கியம்னு போயிட்டோம். அதனால் வந்து எனக்கு வந்து சீன் அவர் தான் மாற்றி பண்ணிட்டார்லாம் சொல்ல மாட்டேன். இது நான் இழந்தது, நான் முடிவு பண்ண வேண்டியது, நான் பண்ண தவறு. இப்படி பல இடங்களில் இருக்குது. அதான் சொன்னேன், குடிகாரனா நிறைய படங்கள் கூப்பிட்டாங்க பஸ்.
எல்லாத்தையுமே நான் தானே தவற விட்டேன். அவங்க வந்து வேண்டான்னு அனுப்பலையே. அப்போ என் மேலே தான் நான் பெரிய மனசோடலாம் சொல்லலை. நிதர்சன உண்மை நான் தான் இழந்தேன். நான் தான் இதை வந்து எதுன்னு டிசைட் பண்ணாமல் தப்பு பண்ணது நான் தான். சில இடங்களில் எனக்கே தெரியாமல் மாறி இருக்கலாம். அது வந்து என் நாலேஜுக்கே வராமல் இருக்கும். அது இருக்கலாம். சில இடத்துல எங்களையும் முள்ளையும் சொல்லுவார், அவங்க எப்போ கேட்டாலும் டேட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. நாங்கள் டேட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அது எப்படியோ உங்கள் காதுக்கு போய் அது ஆகாதவங்க அவங்க எப்போ கேட்டாலும் டேட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி போனது உண்டு. மோஸ்ட்லி எங்களுக்கு எனக்கு நானே பண்ணிக்கிட்ட வேலையாக தான் நான் நினைக்கிறேன். அதை தான் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வரேன். இப்போ ஐயா ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் குடிகார ரோல் பண்ணும்போது நானே ஒரு தடவை நினச்சிருப்பேன், அண்ணன் குடிப்பாரு அப்படி அக்குரட்டாக பண்ணுறாரப்பா அப்படின்னு. ஏன்னா அதை கரெக்டாக பண்ணுற விதம் நீங்கள் சொன்னீங்க, மயில்சாமி என்ன மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாதுன்னு. அவர் இன்னும் பெருசாக பண்ணுவார். அந்த ஒரு வடிவேல் சார் காமெடியெல்லாம் அந்த யானை வச்சுருக்க ஒரு படத்துலலாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களை பார்த்து நானே நினச்சிருக்கேன், அண்ணன் சார் கடிப்பார் போல், அதனால தான் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு. இல்லை, நான் குடித்ததில்லை. பட் ஆனால் அது எப்போது அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எடுக்கணும்னு கூட நினச்சதில்லை. குடிக்காரை பார்த்து எப்படி பண்ணுவாங்கலாம் பார்த்ததில்ல. யதார்த்தமாக போகும்போது நம்ம வாழ்க்கையில் குடிக்காரர் நிறைய பேர் பார்க்குறோம். அது என் மைண்டில் ஃபீட் ஆகிருக்கு. உங்கள் பேர் என்ன பிரதர்? டோமினிக். வந்து ரொம்ப அழகாக கேள்வி. நான் வந்து போதை இருந்தால் கூட கரெக்டாக பதில் சொல்லுவேன். இப்போ குடிகாரர்கள்னா அந்த உண்மையை சொல்லுவாங்கன்னாங்க. அப்போது போலீஸ் விசாரணையில் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு கோட்டை கொடுத்துட்டு சொல்கிறான்னா சொல்கிற போகிறான், அவனையே அடிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். போதையில் இருப்பவன் உண்மையை சொல்வான்னு ஒரு பழமொழி ஃபாரினில் சொன்னாங்க. ஏன்னு சொன்னாங்க, நம்ம நாட்டில் சொன்னால் நம்ப மாட்டாங்க, டூப்ளிகேட்ஸ் அது. சாரி பிரதர், ஸ்டுடியோவில் எல்லாம் இருக்கீங்க, குஸ்டின்னால கரெக்டாக தான் பேசுவேன், எந்த அசிங்கமான வார்த்தை எல்லாம் உடம்பு மட்டும் நீ கரெக்டாக பேசுகிறேன்ல, கரெக்டாக தானே பேசுகிறேன். நான் என்ன டிவி நிகழ்ச்சிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, படத்தில் கொஞ்சம் லைட்டாக குடித்தா கூட நான் எப்பவுமே உக்காந்து நின்று ஸ்டடியாக நின்று பேசுவேன். நான் நின்று கேமரா கட்டாயிடுன்ட்டு நான் உட்காந்து பேசுகிறேன். சாரி பிரதர், தப்பா இப்படி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே, ஆஸ் அ குடிக்காரா நீங்கள் உண்மையாக தான் குடிக்காமல் பண்ணுறீங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஆனால் நானே ஒத்துக்கிறேனே, மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்ல, நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நான் உங்ககிட்டே அதை வந்து உணர்வேன்னு நினைக்கல. இந்த குடிகாரர் கேரக்டர் பண்ணுறப்ப நீங்கள் பேசுகிறீங்களா, இந்த நரம்பெல்லாம் இழுத்து தான் பேசுகிறீங்க. உங்களோட அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஷோஸ் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமான கெட்டப்ஸ் போடுறீங்க. அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுனா வந்திருக்கு தானே? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் தான் உடல் வருத்தி உழைப்பாங்க அப்படின்வாங்கல்ல, அதை நம்ம பேசுவோமே. இல்லை, அது உண்மையிலேயே லேட் நைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஒன்று டோன் மாறிடும். அது டப்பிங்காக இருந்தால் தப்பிச்சுப்போம், ஈவெண்ட்டாக இருந்தால் மாட்டிப்போம். ஏன்னா ஸ்டேஜில் நீங்கள் பேசுகிறது லாஸ்ட் வரைக்கும் கேட்கணும். லாஸ்ட் வரைக்கும் கேட்கணுன்னா பெரிய ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழுகிறது முகம் தெரியாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அழுகிறது தெரியும், இல்லை சிரிக்கிறது தெரியும், இல்லை நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியும். பின்னாடி இருக்கிறவங்க தெரியாது. அதை நீங்கள் வாய்ஸில் தான் காட்டணும். வாய்ஸ் மூலிமா தான் பின்னாடி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா தான் நான் அழுகுறேன் நினைப்பேன். இங்கே மட்டும் என்னங்க சொல்கிறீங்க ரொம்ப நாளாக நான் பண்ணி அப்படின்னா என் முகத்தை பார்த்து நான் அழுகுறேன்ருவாங்க. இப்படி பின்னாடி இருக்கிறவங்கள அந்த மாதிரி இடத்துல அந்த பிரச்சனை வரும். இன்னொன்று மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். பஸ் எங்களுக்கு மோஸ்ட்லி வராது. ஏன்னா நான் சிங்கர் கிடையாது. குரல் அடிப்பட்ட குரலை வச்சு நான் எங்கே பாடுறது, அதனால் பாடகர் கிடையாது. அந்த வகையில் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு எமராதா சார் வாய்ஸ் வந்து முதல்ல எடுக்க மாட்டாங்க. டேய் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்து இவனுங்க வருது என்ன, நான் இந்த நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படணும் புரியுதா, ராக்கெட் ராஜா பண்ணுற இது பண்ணுற எப்படி பண்ணுறவன் அப்படின்றாங்கன்னா இது டோன் போயிடும். உண்மையிலே டோன் போயிடும். அவங்க லாஸ்ட்டை பண்ணுவாங்க. சில வாய்ஸ்லாம் மேலேயே இருக்கும். அவங்களுக்கு தான் அது கஷ்டம். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு இந்த டைலாக் எடுத்துடக்கூடாது அப்படிலாம் இருக்குது. எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. நான் ஸ்டேஜ்லேயே பாடும்போது கூட கிண்டலாக பாடுறதுனால, அதாவது காமெடியாக பண்ணுறதுனால எனக்கு டோன் போனாலும் பிரச்சனை இல்லை. அது வழக்கமாக ஒரு பாட்டு பாடுவேன், பட் தப்பாக தான் பாடுவேன். சாமி பாட்டு அது. பட் நான் தப்பாக நினச்சிடாதீங்க, அந்த பாட்டை நான் பாடுவேன், காமெடியாக எடுத்துப்பாங்க. பாடுங்க, இந்த பாட்டை கேட்போம். బొమ్మ బొమ్మ తయ్య తయ్య దిన్న దిన్నాకు నాకు దిన్ వదన్ కరే ఉదనక నాకు దినకి తాంకి తాంతోం తై తై గణపతి నాం కదాం
அவர் வாசுவை கரம் வாகி திமி 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 மிருதங்கே நவாப்பு நாரங்கிக்கு தாரிக்கு நரி அவர் சரகைய சிவ சர்க்கா திமிக்கிற திக்கு திமிக்கிற தவோட தர தவா கஜா உதனைக்கண்ணா குதின கித்தான் தோம் தை தை கணபதி நாம் சதாம். இப்படி ஒரு பாட்டு இருக்குது. அது உண்மையிலே இது சாமி பாட்டு. நான் கொஞ்சம் வரிகள் தப்பாக தான் பாடுறேன். என்னென்னா காமெடிக்காக பாடும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் பாடகன்னு சொல்லிட்டு இதை பாடின வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிப்பாங்க. யோ என்ன பாட்டு தப்பாக பாடுற, ரெண்டாவது குரலுக்கு அது கரெக்டா? அது பெங்களூர் ரமணி அம்மாவும் எல்லாரும் அம்மாவும் டோனு ஹையாக பாடுறது. அதை போய் நான் இப்படி பாடினேன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அது டோனு ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன வாய்ஸ்லாம் வரும்? நான் எதுவுமே இப்போ கமல் வாய்ஸ் எல்லாம் ஈஸியாக பேசுகிறாங்களா? கமல் சார் வாய்ஸ் எல்லாம் வருமா? இல்லை நான் அப்போ பண்ணது இந்த வாய்ஸ் டோனுக்கு தானே இப்போ மிமிக்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்க வாய்ஸ்லாம் அந்த மிமிக்ரிக்கான வாய்ஸ் தான். அப்போ அதனால கேட்குறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். அது பர்ஃபெக்ட். நான் அந்த ஃபீல்டை விட்டே வெளியே வந்தது காரணம் என்னென்னா, நான் பண்ணும்போது நான் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் எது பேசினாலும் அக்செப்டட். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் 100% பர்ஃபெக்டாக பண்ணும்போது எனக்கே தெரியுது இது நம்ம கிடையாது, இதுக்கு மேலே நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது, நம்ம வெளியே வந்துடுது. அப்படி வந்தது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பாடி லாங்குவேஜோடு வாய்ஸும் பண்ணும்போது ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பேச சொல்கிறேன், நான் நீ போயிட்டு இருந்தேன், அவன் ஈத்து விட்டவன் என்னமா சொல்கிறான்னு பார்த்தா ஏ அப்படின்னா சுள்ளிராஜன் சார் அப்படின்ட்டுருவாங்க. போ அப்படின்னா ஜனகராஜ் சார் அப்படின்ட்டுருவாங்க. கண்ணா நான் ஒரு தடவை சொன்னான்னு ஒரு தடவை சொன்ன மாதிரி ஏன் வழி, அது அவருடைய டைலாக் பேசினாவே ரஜினி சார்ன்றுவாங்க. பாய் பீட்டர் நானும் வந்தது சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த தலையாட்டிருப்பேன்னா நம்பியார் சார் அப்படின்வாங்க. நான் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ண அப்படி எம்ஜிஆர் சார் பண்ண எம்ஜிஆர் சார் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் பண்ணுறது இந்த வாய்ஸே தூக்கிப்பட்டு மிதிப்பாங்க. யோ அவன் 100% பர்ஃபெக்டாக போகிறான். எம்ஜிஆர் சார்லேயே 3 மாடுலேஷன்லாம் பண்ணுவாங்க. குண்டு அடிப்பட்ட அப்புறம் வேறு, அதுக்கு முன்னாடி வேறன்னுவாங்க. சிவாஜி சார் தான் 2-3 வாய்ப்பா என்னப்பா சொல்கிறேன் நான் வந்தது பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அதில் ஒரு 2-3 வாய்ஸ் எடுக்கிறாங்க. கேப்டன் சார்னா அது ஒரு 3 எடுத்து அடிச்சிருவோம் அதுக்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னமோ வாய்க்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசிட்டுருக்கேன். அவருக்கும் புரியல எனக்கும் புரியல. உங்களுக்கு புரியுதா பார்க்கல, உங்களுக்கு புரியுதா அவர் கேட்ட கேள்வியில் நான் பேசுனது புரியுதா? இது வந்து விஜயகாந்த் சார்னா இன்னொரு வாய்ஸ் பேசுவாங்க. இது எல்லாமே வந்து அதான் சொன்னேன், அப்போ காலகட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. இது சும்மா வேணால் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேடையில் பண்ணலாமே தவிர நான் இந்த வாய்ஸ் பேசுவெல்லாம் சொல்லவே முடியாது. உங்களை அதாவது காமெடியில் முதல்ல வந்து கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி இப்பெல்லாம் பேசணும். பட் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா உங்களை ஒரு நாகேஷ் அப்படிங்கிற ஒரு ரோலில் தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்றைக்காவது அவரை இன்ஸ்பயர் எடுத்திருக்கீங்களா, இல்லை அவர் மாதிரி ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா? முதல்ல நான் பண்ணும்போதே எல்லாருமே நீங்கள் நாகேஷ் மாதிரி பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒன்று உடல் தோற்றம், இன்னொன்று அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்றது. அது அதே மாதிரி அவருடைய டயலாக் நான் நிறைய இடத்துல பேசி காமிச்சிருப்பேன். என்னுடைய குழந்தை வயசில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஆர்னு கட்டி தான் அந்த இது திருவிளையாடல் போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப உன்னிப்பாக அதை கேட்பேன். அது படிப்புலலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் பெஞ்சு நல்லா படிப்பேன்ல, குள்ளமாக இருக்கேன்னு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. அதனால உட்கார அப்போ அந்த திருவிளையாடல் டைலாக்கை வந்து அவ்வளோ லென்த்து டைலாக்கை கேட்கும்போது இவ்வளோ பெரிய புத்திசாலி புள்ளியா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைலாக் இப்போவும் நாகேஷ் சார் இது சாயல் வரதுக்கு காரணம் அதுவாக இருக்கலாம். பிரிக்க முடியாது என்னவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சம், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது ஈனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான், ஐயா நீர் போல. இந்த டைலாக் பேசும்போது என்னென்னா நாகேஷ் சாருடைய டைலாக் நான் பேச மாட்டேன். ஏன்னா கூட சிவாஜி சார் பேசுகிறதுனால ரெண்டுத்தையும் நான் பேச முடியாது. என் கூட பண்ணுற ஆடுறது டைமிங் எடுக்க முடியாது. டைலாக்கை போட்டுட்டு அந்த டைலாக் லிப் சிங்க் பண்ணிவிட்டு அந்த குடுமி போட்டு இப்படி வர்றது இதெல்லாம் பண்ணும்போது நாகேஷ் சார் ஸ்டைல் இருக்கும். அதனால் நாகேஷ் சாருடைய உள்ளே வாங்கி இருப்போன்றது என்னுடைய இது. எந்த நடிகருடைய சாயலும் நகைச்சுவையாளருக்கு உள்ளே தேவைப்பட்டிருக்கும், அல்லது அவங்களே அறியாமல் உள்ளே இருக்கும்.
அது வெளிப்படுத்துறதுல ஃபுல்லாகவே அவங்கள வெளிப்படுத்தினே உங்களை ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு தான் அவர் நாகேஷ் சாருக்கு நிரப்ப நாகேஷ் சார் தான், அசோகன் சார் நிரப்ப அவர் தான். ஸோ அது எதுவும் அதுடைய சாயல் வச்சுக்கலாம் நம்ம, அப்படி நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். சொல்லுவாங்க நீ என்ன பெரிய சிவாஜி கணேசனான்னுவாங்க, நடிக்கும் போது எல்லாரையுமே சிவாஜி சார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்போது அந்த சாயல் உள்ளே இருக்கும், அது ஒரு பிரதிபலிப்பு ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு நாகேஷ் சார் பல நகைச்சுவை நடிகர் எல்லாமே பார்க்கும்போது பிடிக்கும். பட் அந்த சாயல் என் மைண்டுக்குள்ளே ஃபீட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த தோற்றத்துக்கும் அந்த நடைக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்களை காமெடின்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்குறாங்களாண்ணே, அதை எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு காமெடியன், காமெடி ஆக்டர், காமெடி தான் பேசுவார் அப்படின்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்குறாங்கல்ல, ஆமாம், அதை எப்படி பார்க்க? அது வந்து ஆரம்பத்தில் காமெடியனாக போனால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய தாட்டும். அப்படி தான். அதுக்கப்புறம் என்னென்னா காமெடியனில் யூனிக்கான காமெடியனாக போகணும். ஏன் யூனிக்காக போகணுன்னா எல்லாருமே நகைச்சுவை பண்ணுறாங்க, எல்லாருமே மிமிக்ரி பண்ணுறாங்க. அப்போது எல்லாம் பண்ணுறதை இவர் பண்ணுறாரு சொல்லிடக்கூடாதுன்றதுனால நான் அது உள்ள கான்செப்டை வச்சு ஏதாவது கருத்து சொல்லுவோம். நம்ம ஹீரோ கிடையாது கருத்து சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு, ஆனால் ஏதாவது ஒரு கருத்து உள்ளே வச்சுட்டு அதில் காமெடி பண்ணது தான் முதல்ல உள்ளே வந்தது. அப்புறம் என்னன்னா அந்த கருத்து வச்சு 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 காமெடி பண்ண உடனே கருத்தும் காமெடியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் காமெடி பண்ணாவே திட்டுறாங்க, எங்கே இதில் எதுவும் கருத்து இல்லையான்றாங்க. கருத்து மட்டும் சொன்னால் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அந்த காமெடியோட கருத்து சொல்லுன்றாங்க. பட் காமெடியனை தாண்டி ஒரு இடம் போகணுன்றது ஒரு ஆசை இருக்குது, ஆனால் மக்கள் ஏற்றுக்கலன்றது எனக்கு தெரியும். நான் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இருட்டில் வெளிச்சம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன், பார்வையில்லாதவரை ஒன்று பண்ணேன். மக்கள் பார்க்கவே இல்லை. நீ காமெடி தானே, உனக்கே இந்த சீரியஸான வேலைன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதோ சொல்லணுன்றதுனால நான் சீரியஸ் கேரக்டரும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் 10 பேர் பார்த்தாலும் போதும், அந்த 10 பேருக்காவது அது எதனா புரியுதா அப்படின்ற தோட்டத்தில். பட் காமெடியனில் உள்ள அடக்கிட்டாங்களே தவிர நான் அதை தாண்டி போகணுன்ற ஆசை எனக்குள்ள. ஏன்னா ஆமாம், அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் கூட நான் அந்த மாதிரி வீடியோஸ் ஏன் போடுறேன்னா நாளடைவில் பார்த்து இல்லைப்பா இது கூட இந்த ஆள் நல்லா தான் ஏன் பண்ணுறான், காமெடி மட்டும் தான் பண்ணுவான்னு நினச்சேன், இது கூட நல்லா தான் பண்ணுறான்னு அப்படி தேடிட்டு வரும்போது ஏற்றுப்பாங்களோ அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாமே அழுகைனா ஒரே மாதிரி அழுகை இல்லை பிரதர், எல்லா அழுகையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு அழுகையும் வேறு வேறு. ஒருத்தவங்க மௌனமாக அழுவாங்க, ஒருத்தவங்க கதறி அழுவாங்க. அது இல்லாமல் அது வந்து இயக்குனருக்கு என்ன தேவையோ அந்த அழுகை தான் நீங்கள் அழுகணும். உங்கள் அழுகை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இதுதான் அழுகை வரணும் இல்லை, ஒரு இயக்குனர் ஓன்னு கத்தி அழுவார் இப்படிங்க. அப்போ ஒரு சிலரில் ஐயோ இது ஒருத்தர் கேட்பார், சார் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இது ஒருத்தர் கேட்பார். அப்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்னென்னா வேறெல்லாம் நம்மளால் பண்ண முடியும், இதே நம்பிக்கை. நான் பெரிய நடிகன்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுன்றதுனால எனக்கு இது மாதிரி கேரக்டர்லாம் கிடச்சிடாதா, இது ஏதாவது பண்ணிட மாட்டோமா, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாதான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காமெடி சர்க்கிள்குள்ளே என்னை வச்சுருக்காங்க, எப்போயாவது கொஞ்சம் உடச்சி வெளியே வரணும்னு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேரில் நிறைய இடங்களில் நிறைய கிரிஞ்சுகள் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து இல்லைனா அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, சிரிப்பு வருதா, அதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? இல்லை, மோஸ்ட்லி நானும் முல்லையும் சினிமாவே பார்க்க மாட்டோம் பிரதர். படங்களே பார்க்க மாட்டீங்களா? படமே பார்க்க மாட்டோம். நானும் முல்லையும் 2 பேருக்குமே அந்த பழக்கம் இல்லை. மெயின் திங் வந்து படம் பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு என்னென்னா அந்த சாயல் வந்துருமோன்னு பயம் எனக்கு இருக்கும். பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணிடுவோமோ, அது பண்ணிவிடுமோன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ரொம்ப ரேராக படத்துக்கு போவேன், என்ன ஃபேமிலி கூப்பிட்டாங்கன்றதுக்காக, இல்லை இது மாதிரி ப்ரீவி ஷோ போடுறாங்க வாங்க அப்படின்னா அதுக்காக போவேனே தவிர மற்ற விதத்தில் படத்துக்கு போக மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் அது ஃபீட் ஆகிடும், அதுடைய வெளிப்பாடு எங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஆமாம், அதுடைய வெளிப்பாடு எங்கன்னா காமிச்சிருவோம். அது இல்லாமல் நீங்கள் யூனிக்காக பண்ணணுன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது சாயலை வச்சு வேறு ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீ ஏதாவது தனியாக பண்ணணுன்னா இது எதுக்குமே போகாமல் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். எஸ் அ க்ரியேட்டராக நீங்கள் புதுசாக உருவாக்குனா இதை பார்க்கக்கூடாது. கிரியேட்டருக்கு இதெல்லாம் மைண்டில் போய் ஃபீட் ஆச்சுன்னா அதோடைய வெளிப்பாடு வரும்ன்றது இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுடைய ஜோனர் வேறு, அவங்களுடைய லைனே வேறு. அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும்ன்றது என்னென்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடலாம், சிரிக்க வைங்க அப்படின்றீங்களா? சிரிக்க வைங்க மட்டும் இல்லை, அங்கே என்ன தேவை அதை பண்ணுங்க. நீங்கள் கொண்டு போகிற விஷயம், இப்போ நாங்கள் காமெடி பண்ணுறோன்னா நாங்கள் அதையே கொண்டு போய் எல்லாத்துல பண்ணால் கூட இது இங்கே எடுபடுமான்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு.
அந்த மாதிரி இவங்க அந்த ஸ்டாண்டப் ஒரு 40 ரெடி பண்ணி வச்சுட்டு அதையே சொன்னீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்த அப்புறம் எல்லாத்துலேயும் போட்டு காமிச்சிடறாங்களா, இது அதே தான்ப்பா பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை. அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு போனால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய இது. ரெண்டாவது, அந்த காமெடிக்கு தாய் யாருன்னே தெரியாது. நான் தான்னுவாங்க எல்லாருமே. நான் தான் இது முதல்ல பண்ணேன். அவர் சொல்லுவார், நான் தான் முதல்ல பண்ணேன், நான் தான். இது ஒரு போட்டியே ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ள. ஆமாம். அதே மாதிரி யார் ரெடி பண்ணாலும் அது எல்லாருக்கும் ஸ்பிட் ஆகிடும். பஸ் அது பாவம் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. முதல்ல இருக்கிற வேணா அந்த காமெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ 1982 நான் தான் தயாரித்ததுன்னு போட்டு ஒரு வீடியோ வேணால் வச்சுக்கலாம். எப்போ நான் தான்ப்பா போட்டேன். அதே ஒருத்தர் சொல்லுவான், அடுத்த நாள் எடுத்து 1980 அப்படின்னு இன்னொருத்தரும் எடுத்து வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அதில் இருக்கிற விஷயம். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா பெட்டராக இருக்குமோன்னு என் ஃபீல். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி போகலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து நடுவில். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடிஸே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக ஒரு பயங்கர குவாலிட்டியாக ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பயங்கர ஒரு செட்டப்பாக கார்பரேட்டிவ் செட்டப்பாக ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கோதண்டம் மன்னனை பார்த்தா யூடியூப்பில் உட்காந்து கருத்தும் காமெடிங்கிற ஒரு ஷோ பண்ணுறீங்க, மக்கள் உலகம் அப்படிங்கிற சேனலில். எதுக்கு இப்படி நீங்கள் ஒரு பாதையாக ஒரு எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக ஒரு கார்பரேட்டிவாக ஏன் அப்படி போகாமல் இப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதை தாண்டி வெளியே போகணும். அது போகலைன்றது தான் உண்மை. ஏன் தாண்டி வெளியே போகலன்னா, இதுவே போதும்ன்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதை தாண்டி போகணும். நீங்கள் எப்போ உடைக்கிறீங்களோ, அதான் சொன்னேன், சினிமாவில் போகணுன்னா நீங்கள் இதை உடைக்கணும். இதை இழந்தால் அது அடையலாம். நீங்கள் இதை இழக்க தயாராகலைன்னா அதை அடைய முடியாது. ஆனால் இழக்க நம்ம பயப்படுறோம். ஏன்னா இது மாதிரிலாம் கேட்டேன். அதே மாதிரி தான் கார்ப்பரேட்டுக்கு சில விஷயங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ரொம்ப அசிங்கமாக பேசி சிரிக்க வைக்க வேண்டியிருக்கு. டபுள் மீனிங்ஸ் தேவைப்படுது, வல்கர்னஸ் தேவைப்படுது. அப்போது ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்க ஷோவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அப்படி எனக்கு பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நான் உத்தமன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் உத்தமன் பியூர்லி நான் வந்து அப்படியே கோல்டெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் காமெடியில் அது பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய நினைப்பு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, நான் என்னுடைய காமெடி எடுத்துங்க எக்ஸாம்பிள், நான் பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பா என் பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், என் ஒய்ஃப் என் குழந்தை உட்காந்து பார்க்கணும். ஏன்னா அது காமெடி. அதனால் அது சினிமாவில் என்ன வேறு மாதிரி ஒரு வேலை இருந்தால் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஆனால் காமெடியில் வந்து ஏன் வந்து இதெல்லாம் வல்கரை உள்ளே போடுறாங்கன்றது எனக்கு ஒரு வருத்தம் தான். தேவைக்காக எங்கேயோ ஒன்று யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இதுதான் காமெடின்னு பண்ணும்போது நான் எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து நெளியணும், இல்லை என் குழந்தைய ஒய்ஃப் பக்கத்தில் நான் நெளியணும், இல்லை அவங்க நெளியணும். இல்லை வச்சுக்கோ, நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், என் சேனல் மாற்று, இவன் வந்தால் இட கூடமாக பேசுவான் அப்படின்ட்டு போனோம். சேனல் மாற்றினோடனே இந்த வயசானவங்களை பாவம் அம்மா அப்பாவுக்கு எதுக்கு மாற்றுறாங்கன்னு தெரியாது. நல்லா தானே போயிருந்ததுன்னுவாங்க. அடுத்ததான் ஏதோ பேச போகிறோன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்த்து தொலைன்ட்டு நம்ம எந்திரிச்சு வெளியே போகணும். அதனால் மோஸ்ட்லி இந்த காமெடிக்குள்ளே இந்த வல்கர் டபுள் மீனிங் வரக்கூடாதுன்றது நானும் சராசரி மனுஷன்தான். ஆனாலும் இது வரக்கூடாதுன்னு நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அதுக்கு தான் வேறு ஜானர் இருக்குது, அதில் பண்ணுங்கன்றீங்களா? அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்ல மாதிரி கார்பரேட் கம்பெனியில் யங்ஸ்டர் எல்லாரும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக காமெடின்ற பேரில் இது பண்ணால் தான் சிரிப்பாங்க, இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிச்சின்ற பேரில் அப்படி பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஜோனர் உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அவங்கள சிரிக்க வைக்க எனக்கு தெரியல. நாங்கள் ஸ்கிட் பண்ணி தான் ஒரு ட்ராமா பண்ணி தான் சிரிக்க வைப்போம். தனிப்பட்டு சிரிக்க வைக்கணும்னு நான் நினச்சாலும் டபுள் மீனிங் உள்ளே போக மாட்டேன். அப்படி போயிட்டு நான் அவங்கள சிரிக்க வச்சேன்னா அது எப்படி ஏதோ ஒரு சேனலில் வரும். அது காமெடி தானே, இந்த ஆள் வந்தால் நல்லா பண்ணுவானேன்னு உட்காந்து பார்த்து அவங்க காரியத்தை போயிடுவாங்க. இந்த ஆள் நல்லா பண்ணுவான் பார்த்தேன், இவனும் மாறிட்டானான்னுவாங்க. அதனால் நம்ம அது உள்ளே போகிறதில்ல. மற்றவங்க அது பண்ணுறாங்க, அதுதான் ஜோனர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இன்றைக்கி நிறைய ஈவெண்ட்டுகள் போகக்கூடிய கோதண்டம், படங்கள் நடிக்கக்கூடிய கோதண்டம், அவரோட வாழ்க்கை ஆரம்பித்தது ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. நிறைய இடங்கள் நீங்கள் சொன்னதே கிடையாது, அதை இங்கே நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ டிரைவருக்கான அந்த லைஃப் பற்றி பேசினேன். நீங்கள் எப்படி தொடங்குச்சு, அது என்ன மாதிரியான பாடங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தது? ஆக்சுவலாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது என்னுடைய லட்சியம் வந்து சினிமா. சின்ன வயசுலேருந்து அதை அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே வேலைக்கு போனாலும் காலைல போனால் நைட்டு தான் அனுப்புவாங்க, லீவு கேட்டால் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ எப்படி லட்சியத்தை அடைய முடியும்? அப்போ யோசிக்கிறேன், இது என்ன பண்ணால் நமக்கு வந்து சினிமாவில் நுழைய முடியும்னா பார்ட் டைம் ஜாப் ஆகணும். பார்ட் டைம் ஜாப் பார்த்தா உங்களால் பண்ண முடியுன்றது எனக்குள்ளே ஒரு தோணுச்சு. சம்பளம் வந்துடும், வீட்டுக்கு கொடுத்துடலாம், நான் என் லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னா அப்போ எனக்கு இந்த வேலை கிடச்சிது. ஃபுட் டார்கெட்
கம்பெனி பேர் ஃபுட் டார்கெட். அவங்க என்னென்னா ஒரு 4-5 கிளப்பு வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கிளப்பில் இருக்கிற சைனீஸ் கிச்சனு, ஒன்றுத்தில் இந்தியன் கிச்சனு, அது மாதிரி நார்த் இந்தியன் கிச்சன் எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு கிளப்பில் ஒன்று. அதுலேயே இன்னொரு கிச்சன் இன்னொருத்தர் எடுத்துருப்பாங்க. எடுத்து பண்ணும்போது ஆட்டோவில் அவங்க கொடுக்குற காலைல ப்ரொவிஷன்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த 5 கிளப்லேயும் கொடுத்துட்டு வரணும். அன்றைய கால செப்டோ சொமேட்டோ. ஓகே. எஸ். 7 மணிக்கு காலைல கிளம்பணுன்னா 12-1 மணிக்கு முடிச்சிடும். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ. ஆனால் 365 நாள் வேலை செய்யணும். அப்போ என்னுடைய சொந்த ஆட்டோ தான், ப்ரைவேட் ஆட்டோன்னு போட்டிருப்பேன். பப்ளிக்லாம் ஏற்றுறதில்ல, ப்ரைவேட் ஆட்டோவில் ஏற்றிட்டு லக்கேஜ் ஏற்றினா அதுவும் போலீஸ் பிடிப்பாங்க. ஏன்னா நான் வச்சுருந்தது கூண்டு வண்டியில் பேசஞ்சர் ஏற்றுற ப்ரைவேட் ஆட்டோ. ஓகே. அது உள்ளே போட்டு 2 பக்கம் இந்த தார்பாயெல்லாம் போட்டு கொண்டு போய் விட்டு 1 மணி 1:30 மணிக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலில் போய் ஜாயின் பண்ணுவேன். அங்கே சாயந்தரம் தான் வந்து காலையில் இந்த வெட்டிங் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். நான் மத்தியானம் மேலே போய் டேக் ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், சாயந்தரம் வந்து யாரெல்லாம் காம்பேர் வராங்க, நீ என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். இன்னொன்று நானே காம்பேரிங் பண்ணுவேன். லைவ் ஷோ நிறைய இதில் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த ஜோனர் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். விஜேனா என்ன, ஆர்ஜேனா என்ன, காம்பேர்னா என்ன அப்படின்றது எனக்கு புரிய வச்சது. ஆட்டோ தொழில் எனக்கு புரிய வச்சதை விட அந்த தொழில் செஞ்சதால் இதெல்லாம் எனக்கு புரிய வச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ கேப்பே இருக்கக்கூடாது, ஏன்னா ஆடியோ மட்டும் தான் போவோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, இன்றைக்கி நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த இடத்துலேருந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் கவலைப்படாதீங்க, இதுக்காக நம்ம பண்ண போகிறோம், இப்போ அடுத்தடுத்த 3 பாட்டு கேட்க போகிறீங்க, அந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம கூட இப்படி கேட்கலாம். ஆமாம். இதே வீடியோ வந்தால் வணக்கம், இன்றைக்கி உங்களோட நான் பேச போகிற ஜாலியாக யாருக்கு பிறந்தநாள் யாருக்கு கல்யாண நாள்ன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் பாட்டு போடுவோம். யார் இப்போ ஃபஸ்ட்டு காலர் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஆடியோ இது இங்கே இது மாதிரி உட்காந்து இன்டர்வியூ பண்ணோம். ரொம்ப நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் வணக்கம் நேயர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரோட நம்ம பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், உங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இதை ஏற்ற இறக்கத்தோட சிரித்து சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னாங்களே, அப்போ நான் முகம் மாற்றணும். நீ தான் கஷ்டப்பட்டுருக்க போகிற, அதை தான் சொல்ல போகிற, ஆனால் நான் கஷ்டமாக கேட்கணும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுப்பீங்களே சார், என்ன ஃபீல் பண்ணீங்க, இதுக்கு நம்ம செய்யணும். அப்போ நான் அதில் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போ இதெல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அதுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்ததால் தான் எனக்கு அது கிடச்சிது. ஜாபுக்கு போயிருந்தால் கிடச்சிருக்காது. ஆட்டோ ஓட்டுநராக என்ன எனக்கு கற்றுக்கிட்டது அப்படின்னா, ஒரு வேலை நம்மக்கிட்ட கைத்தொழில் இருக்குது அப்படின்னா ஆட்டோ ஓட்ட தெரியும். அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆட்டோ டிரைவராக எனக்கு ஓட்ட தெரியுன்றது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த டைமில் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. இன்னொன்று வீட்டுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு என்னுடைய லட்சிய பாதையை ஓடுறதுக்கு அந்த ஆட்டோ தான் அன்றைக்கி உதவிச்சு. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க, மற்ற யாருக்கும் நான் சொன்னதில்லை. அது நான் சொல்ல கூச்சப்பட்டதில்லை, யாரும் கேட்டதில்லை. இப்போ இருக்கிற சினிமா காலகட்டம் கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய சினிமா தெரியும். நிறைய பேரண்ட்டுக்கு நீ சினிமா தெரியுது. ஓகே, உன்னால் படத்தில் போய் ஜெயிக்க முடியல, நீ போய் சீரிஸ் பண்ணு, இல்லை யூடியூப்பில் வேலை பாரு, இல்லை சேனல் ரிலேட்டடில் போ, ஃபோட்டோகிராஃபி பண்ணுன்ற ஒரு வைடான ஒரு நாலேஜ் நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம காலகட்டங்களில் அது கிடையாது. நம்ம சினிமாவுக்கு போகிறோம்னாலே அங்கே போகாதப்பா, இன்னும் அங்கே போகாதப்பா, நம்ம ஏதாவது ஒன்று ஆயிடுவோன்ற ஒரு வார்த்தை முதல்ல வந்துடும்ல. அந்த மாதிரி வார்த்தைகள் நீ அதிகம் கேட்டிருக்கீங்களா வீட்டில் இருந்து? வீட்லேயும் கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்டிருக்கேன். அது வீட்டில் எப்படி கேட்டிருக்கேன்னா, வீட்டுக்கு எதுவுமே தெரியாது, இதை பற்றி பெருசாக நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸு 2 வித ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, டே சினிமா ஜெயிக்கிறது கஷ்டம், உனக்கு குடும்பம் இது மாதிரி இருக்குது, போய் ஒழுங்காக சம்பாரித்து வேலை வெட்டியை பார்த்து குடும்பத்தை காப்பாற்ற சொன்ன நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, டே நீ நல்லா காமெடி பண்ணுறடா, நீ போனால் ஜெயிப்படா, போடா உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படி சொன்ன மோட்டிவேட் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேர் சொன்னதை கேட்டு இவனை கேட்டு நான் வேலைக்கு போகலாம், இவரை கேட்டு நான் சினிமா ட்ரை பண்ணலாம். 2 பண்ணாலுமே முடிவு பண்ண வேண்டியது நான். அப்போ நான் 2 பேருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். எனக்கு குடும்பத்தையும் பார்க்கணும், என் லட்சியத்தை அடையணும். அதுக்கு வந்தது தான் இந்த ஆட்டோ வேலை, பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்ட்டு. அப்போ வீட்டில் என்னென்னா, சம்பளம் கொடுத்துருக்கான், குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறான், அவன் ஏதோ தேடுறான், பரவாயில்ல. இல்லைன்னா எங்கள் வீட்டில் என்ன தண்டை சோறு, உனக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் பீரியடில் இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் நான் நாடகம் போட்டிருக்கேன். நடிகர் சங்க கட்டடத்தில் சுவாமி சங்கர்தாஸ் கலையரங்கம்னு இருந்தது. அப்போ நடிகர் சங்கத்தில் நான் பணம் கட்டி நாடகம் போட்டிருக்கேன், சொந்த நாடகமே போட்டிருக்கேன். சொல்லும் போதே நல்ல பெருமையாக இருக்கும்ல. இது அந்த நாடகத்தை இங்கே சென்சார் போட்டிருக்க மாதிரி அப்போ நாடகம் என்ன பண்ணுன்னா கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் தரணும்.
ஃபுல் டைலாக் எழுதி எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாடகம் போடணும், வெளியே என்ன தெரியணும், நான் வெளியே வரதுக்கு என்ன வழி, அதுதான் என்னுடைய இனிஷியல் பிள்ளையார் சுழியே அதுதான் சொல்ல போனால். நாடகம் போட்டு அந்த ஃபைல் எடுத்துன்னு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தா 15 நாள் 21 நாள் வச்சுப்பாங்க. ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க, எல்லா பக்கத்துலையும் சீல் போடுவாங்க. அது ஏதாவது தப்பான டைலாக் தான் அண்டர்லைன் பண்ணுவாங்க, இது பேசக்கூடாது மேடையில். இது எஸ்வி சேகர் சார், சோ ராமசாமி, கிரேசி மோகன் சார், வைஜி மகேந்திரன் சார், இவங்கெல்லாம் போட்ட பல மேடைகள் பார்த்த அவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் புதுசு. போய் பண்ணிவிட்டு நான் நாடகம் போட்டேன். உதிரிப்பூக்கள் இயக்குனர் மகேந்திரன் தான் அந்த அதுக்கு தலைமை தாங்கினார். அப்புறம் ராஜேந்திரகுமார் எழுத்தாளர், அவரெல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தான், வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாடகம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னதெல்லாம் எல்லோரும், ஆர்எஸ் மனோகரன் சாரு, எஸ்வி சேகர் சார்லாம் போடுற நாடகம் உன் பையன் போடுறானா, என்ன அறிவு இல்லாமல் பண்ணியிருக்கான்னு எதுவுமே கேட்க மாட்டேறீங்க வீட்டில் போய். சொந்தக்காரர், ஏன்னா சொந்தக்காரர் தான், நான் கெட்டு போகக்கூடாது இல்லை, இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ண முடியாத. இன்றைக்கி எனக்கு பிரமிப்பாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது பாஸ். நான் சொல்கிறது 18 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி இன்றைக்கி நினச்சா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நான் எப்படி நடிகர் சங்கத்தில் போய் புக் பண்ணேன், எப்படி டிக்கெட்டு போட்டேன், எப்படி போஸ்டர் போட்டேன், ரிஹர்சல் 1 மாதம் கொடுக்குறேன். யாருமே நடிகர் கிடையாது, ஃப்ரெண்டுங்க. 1 மாதம் ரிஹர்சல். ஒரு ஃப்ரெண்டு உடைய பிஎன்சி மில்க் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அது உள்ள சமூக கூடம் இருக்கும். அப்போது அந்த சமூக கூடத்தில் 1 மாதம் ரிஹர்சல், டீ காஃபி பிஸ்கெட் நான் தான் என் சொந்த செலவில் கொடுத்து ரிஹர்சல் பண்ணுறாங்க. அதை எதுவும் போய் ஸ்டேஜில் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ஏதோ வேகத்தில் பண்ணிட்டோண்டா, இன்றைக்கி நினச்சா கூட பண்ண முடியுமா தெரியாது. அது என்னுடைய இனிஷியல் பீரியடில் நான் நடிகர் சங்கத்தில் நாடகம் போட்டேன். அப்போது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது கூட தெரில, அவன் நம்ம முயற்சி பண்ணுறான். ஏன்னா ஃபேமிலியை நான் நடுத்தரில் நிறுத்தலை, அதனால் அவங்களுக்கு ஒரு தைரியம். என் பிள்ளை எப்படியும் ஏதாவது வருவான், இல்லைனாலும் குடும்பத்தை அக்கறையாக தானே இருக்கான், அப்போ தப்பாக போக மாட்டான்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் அவங்களும் பெருசாக கேட்கல. நண்பர்களும் நல்ல ஃப்ரெண்டு தான். அப்புறம் நான் டிசைட் பண்ண வந்தது தான் இது. இப்போ சார், வாழ்க்கையில் முதல் முறை அப்படிங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ முதல் தருணங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ சார்? இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது நாடகமாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று முதல் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க? மறக்க முடியாதுன்னு இருக்கேன், ஆனால் மறந்துட்டேன். மறக்க முடியாதுன்னா பண்டிகைன்னு ஒரு படம். ஓகே, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு படம். ஒரே ஒரு சீன் தான், நைட்டு எம்ஜிஆர் ஃபிலிம் செட்டில் எடுத்தாங்க. ஒரே ஒரு சீனு, ஹீரோ வருவார், ஹீரோயின் வருவாங்க. ஒரு பூனை வெட்டினரி உடைய ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு அட்டெண்டராக இருப்பேன். அதுதான் ஒரு நாள் நைட் எடுத்த சீன். பூனையே இருக்காது, ஆக்சுவலாக பூனை உள்ளே இருக்குன்ற சீன், பேசுகிற டைலாக் தான். ரொம்ப கம்மி சம்பளம், 200 300 சம்திங் அவ்வளோதான் கொடுத்தாங்க, சும்மா ஒரு ஆர்டிஸ்ட். அதுதான் நான் வாங்கின முதல் சம்பளம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய அதுக்கப்புறம் ரேஞ்செல்லாம் மாறி வந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சம்பளம். முதல் ஆடிஷன் சார்? ஃபஸ்ட்டு ஆடிஷன் பார்த்தீங்கன்னா சேனலில் ஆரம்பித்ததில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்குல்ல, அந்த சேட்டலைட் பேர் சொல்லமான்னு தெரியாது. அப்போது சன் டிவி இருக்குது, சன் டிவிக்கு அப்புறம் ராஜ் டிவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலேஜ் கலக்கல்னு ஒரு ப்ரோக்ராமு, நீங்களும் ஹீரோ தான்னு சொல்லிட்டு கலைப்புலி தானு சாருடைய இதில் நீங்களும் ஹீரோ தானும் புதுமுகம் அறிமுகம் சாரி நிகழ்ச்சி. அதுதான் ஃபஸ்ட்டு ஆடிஷன். எல்லாம் ஒரு ஹால் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் எழுதி போட்டோம், எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க, போய் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட் ஆடிஷன். அங்கே போய் ஜெயிச்சது என்னென்னா, காமெடியனாக தான் போனேன். அங்கே நான் செஞ்சு காமிச்சது அழுகு, பயங்கர சோகத்தில் கிளாப் பண்ணி அது ஜெயித்தேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பண்ண முடியுமா சார்? அது 20 வருஷமா அது அழுதேன். பட் என்ன டைலாக்லாம் ஞாபகம் இல்லை, பட் அழுது பண்ணேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. நல்லா தேம்பி அழுதேன். ஸ்டேஜில் விழுந்து தட்டியெல்லாம் அழுதேன். அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எனக்கு சர்டிஃபிகேட், அது ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருந்தேன். அது ஆரியபுரத்தில் தான் ஃபோட்டோகிராஃபர். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூபா கொடுத்து தான் வாங்கணும். அதை போய் வாங்கின்னு வந்து ஃப்ரேம்னா லேமினேஷன் போட்டு வச்சேன். இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. பட் அதுதான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் எனக்கு பார்க்க போனால். மீடியாவில் அதுதான் ஃபஸ்ட் ஆடிஷன். விஷாலி கண்ணதாசன் அவங்க மூலிமா ஒரு நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இன்றைக்கி அவங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்போ ரொம்ப சின்ன பையன் நான். முதல் அவமானம் சார்? முதல் அவமானம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலு. அந்த சேனலில் நமக்கு நடிக்கவே வராது, ஆக்சுவலாக உண்மை தான். அது கொஞ்சம் மாற்றி பேச, எல்லா விதத்துலையுமே நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க. டைலாக்கு பேசணும், எங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாகவே இருக்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். தெரியாதா அவனுக்கு, அவன் வந்த உடனே நீ வரணும், நம்மளை வான்னு சொன்னால் தான் வர முடியும். ஏன்னா நம்ம புதுசு, இந்த இடத்துக்குள்ளே என்ன எங்கே உட்காரணும்,
என்ன ஃப்ரேம் கூட தெரியாது. ஆனால் நம்மளை ஒரு பொருட்டாகவே பார்க்கணும். அப்படி திட்டு வாங்கினது உண்டு. திட்டு வாங்கிட்டு ஐயோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சது உண்டு. இன்னொன்று, இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நடிகர் சினிமா உலகத்தில் நுழையணுன்ட்டு அப்போது படைப்பாளின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது வரும்போது அதில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது சங்கத்தில் சேர்க்க முடியாது, அங்கே போய் சேர்றேன். சேர்ந்தோடனே அதுக்கப்புறம் 2 பேருமே ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆன அப்புறம் வடப்பள்ளியில் தான் ஆஃபீஸு, நீங்கள் அங்கே போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய் அங்கே உட்காரணும். உட்காந்தா என்ன சீன்னா அட்மாஸ்ஃபியரில் நிற்கிறதுக்கு. இன்னைக்கு கல்யாண சீன்னா ஒரு 20 பேருன்னா அங்கே வந்து அனுப்புவாங்க. ஒரு ஃபைட் சீன்னா 40 பேர்னு அனுப்புவாங்கல்ல. அது எனக்கு எதுவுமே தெரியல. அங்கே யாருமே முகம் புதுசு. உள்ளே போனால் அவங்கவுங்க உட்காண்ட்ருக்காங்க. நம்ம பார்த்தேன் என்னது இது அப்படின்ட்டு. அப்போ பார்த்துட்டு இல்லை நம்ம நடிக்கணும்னு நினச்சோம், நிற்கணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கார்டு இன்னும் கூட வீட்டில் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் அந்த சங்கத்தில் இணைஞ்ச கார்டு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண பிறகு நான் திருப்பி ஒரு அமௌண்ட் கட்டி ரினியூல் பண்ணல நான் இது. ஆனால் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். ஓகே. அது தனியார் டிவியில் தான் பட்ட அவமானம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பர்சனலுக்குள்ள வரேன். முதல் காதல் அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையல. இதை நம்பவே மாட்டேன். இல்லை ஏன் நான் சொல்லிடுறேன் உன்னுடைய. ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் அண்ணனை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வளர்த்துட்டாங்க. அப்பா நல்ல ஜாப்ல இருந்தால் ஃப்ரீயாக வளர்த்துட்டாங்க. சின்னவன் என்ன சொல்லுவாங்க, அவன் சின்ன பையன்டான்னுவாங்க. நடுவில் பிறந்து தொலைஞ்சதால் எல்லா பாரமும் நம்ம மேலே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். என்னென்னா குடும்பம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, பட்ஜெட்னா என்னன்னு எனக்கு காமிச்சது எப்படின்னா, அவன் பெரியவனை விட்டாங்க, இவன் சின்னவன் சொல்லிட்டாங்க. என் நடுப்பில்லைன்றதுனால எல்லாத்துக்கும் நம்மளை தான் அனுப்புவாங்க. அவன் சின்ன பையன், அவன் எப்படி போவான், அண்ணன் எப்படி போவாங்க, நீ போ அப்படின்னோடனே போகும்போது தான் எனக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி கேட்டிங்கன்னா கூட மளிகை சாமானில் ஆண்கள் அவ்வளோ இப்போ வேணால் ஓரளவுக்கு இருக்கலாம். நான் அப்போதுலேருந்தே மிளகு, சீரகம், கடுகு, புளி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, எண்ணெய், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய், சேமியா, மைதா அப்படின்னு சொல்கிறேன்னா அன்றைக்கி நான் எழுதி எல்லாம் வாங்கிறதுக்காக பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது குடும்ப பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த லவ்ன்ற விஷயம் உள்ள என்ட்ராக முடியல. என்ட்ராகணும் ஆசை இருந்திருக்கலாம், என்ட்ராகவே முடியல. என்னென்னா நம்ம ஃபேமிலியே அப்படி ரன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. அண்ணனுக்கு அப்புறம் மேரீடு, அவர் பார்த்தவன் நம்ம தான் குடும்பத்தை பார்க்கணும். அப்பா சிக் ஆகிட்டார், அப்போ நம்ம தான் பார்க்கணும் போது நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பட் அந்த வயசு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வர்றது தானே. அப்படின்னா எனக்கு வருவதற்குள் ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டாங்க. ஐயோ இல்லைன்னா வந்துட்டு இருக்கு என்னண்ணே. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வர்றது தானே. மறக்க முடியாத வந்த ஒரு மிகப்பெரிய பெரிய வாழ்த்து இருக்கும்ல. பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க கோதண்டம். உங்களை அந்த நிகழ்ச்சி பார்த்தேன், இன்னும் நான் சிரிக்கிறேன், இதனால் மறக்கவில்லை அப்படின்னு ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்து உங்களால் எப்பயும் பின் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வாழ்க்கையில். அந்த ஒரு பாராட்டு யார்கிட்ட இருந்து வந்தது? இது வந்து ஒன்று நடந்தால் பரவாயில்ல பஸ். எனக்கு அடிக்கடிக்கு நடக்கிறதால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், வாழ்கிறேன். அப்படின்னா அந்த பிளஸ்ஸிங் தான். எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் மூஞ்சி முகம் தெரியாத, எப்பா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்ப்பா, உன் காமெடி பார்த்தோன்னா எல்லாம் மறந்து போகுதுப்பா, நல்லா இருப்பப்பா. அவங்க ஒரு பெரிய ஆளாலாம் கிடையாது, ஜென்ரலான ஆட்கள் நிறைய பேர் என்னையும் முள்ளே இது வரைக்கும் வாழ்த்திட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச அது. அவங்க மூஞ்சி முகம் கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா எனக்கு இந்த பிளஸ்ஸிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிரதர் உங்கள் காமெடி பார்த்தா எல்லாம் மறந்துடும், என்னுடைய சோகம் கஷ்டம்லாம் அதை பார்க்குற நேரத்தில் மறந்துடும்னுவாங்க. நீங்கள் சொன்ன பெரிய ஆட்கள் அப்படின்னா சைக்காலஜி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் ஈவெண்ட்டில் போயிருக்கேன், பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஒரு வயசான மேடம், அவங்க எங்கள் கையை பிடிச்சிட்டு எல்லாருடைய கஷ்டத்தை கேட்டு நான் டெய்லி நைட்டில் கஷ்டப்படுவேன். ஏன்னா சைக்காட்ரிஸ்ட்னா அவங்கக்கிட்ட எல்லாமே கேட்டு, ஆனால் ஏன் கஷ்டத்தையே தீர்த்து வைக்கிறது நீங்கள் 2 பேர் தான். உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் படுப்பேன். நாங்கள் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்போ நீங்கள் தான் இருக்கிற பெரிய சைக்காட்ரிஸ்ட், அதான் உண்மை. நான் அப்படி தான் சொன்னேன், மேடம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா பெரிய சந்தோஷம். இல்லை உண்மை அதுதான். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவியோ அல்லது மனைவியோ கணவனோ அல்லது குழந்தையோ அது மாதிரி அந்த பெரியவங்களோ வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நான் சால்வ் பண்ணும்போது மொத்தத்தையும் நான் வாங்கிக்கிறேன். அவங்க ஒரு பிரச்சனை ஃபுல்லாக இது ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேர் பார்த்தோன்னா எனக்கு நைட்டில் இவங்க சொன்னது இவங்க கஷ்டம் என்ன ஓடுது. அதை மறக்கும் போது உங்கள் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னாங்க.
பெரிய அந்த அவார்டு வாங்கின அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம், இவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்கோன்றது என்னால் மறக்க முடியாத மிக பெரிய சந்தோஷம். கடைசியாக ஒன்று கேட்குறேன், முதல் தோல்வின்னு சொல்லுவாங்க, இது எப்படி தோல்வின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க, இல்லை நீ இறங்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அதை வந்து நான் இந்த இடத்துல தோல்வியாக நான் கருதுறேன், அதனால கேட்குறேன். அந்த மாதிரி இன்சிடென்ட் எப்போ நடந்தது முதல்? அதுக்கு என்னுடைய நண்பர் முல்லைய நான் மறக்கக்கூடாது, மறக்க மாட்டேன். முதல்ல நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கலக்கப் போவது யார், காலையில் 7 மணிக்கு மேக்கப் போடுறோம். காலையில் 7 மணிக்கு மேக்கப் போடுறோம். நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆக்சுவலாக போகல, அங்கேருந்து தான் எங்களை கூப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம். போயிட்டு 7 மணிக்கு மேக்கப் போட்டு லைனாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூப்பிடுவாங்க, அப்போ கூப்பிடுவாங்கன்ட்டு மதியானம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, நைட் ஆகுது, கூப்பிடல. காலையில் 7 மணிக்கு மேக்கப் போட்டீங்க. அப்படியே உட்காந்து பார்க்குறேன். நான் கொஞ்சம் பிபி எனக்கு ஏறிடும். மாப்பிள்ள என்னன்னு கேளு. இல்லை கிளம்பிடலாம், சீராக பார்க்கலாம். கேட்குறாங்க, ஏதோ அடுத்தது கூப்பிட்ருவாங்க அப்படின்றாங்க. அப்பவும் கூப்பிடல. 10ன்றது 11 மணி ஆகுது. காலைல 7லேருந்து நைட்டு 7 போய் அதுக்கப்புறம் 10, 11 ஆகுது. அப்படியே பிபி ஏறி முல்லைக்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் உட்கார மாட்டேன், போகலாம் அப்படின்னு. சரி லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லிட்டு போகலான்னு. அப்போ போய் சொல்கிறாப்பில்ல, என்ன இல்லை அடுத்த நீங்கள் 12 ஆகுது நைட்டு. நான் பொறுமை இழந்து, அதிகபட்ச பொறுமை அந்த டே நீ இருந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணு, என்ன உட்கார வைக்காது சொல்கிறல்ல அப்படின்னு. சரி இந்த தடவை நான் கேட்டு வந்து அப்படியே கிளம்பிடலாம். போயிட்டு வந்தோன்னே பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றுறாங்க, போய் பண்ணுறோம். நீங்கள் அந்த இப்போ சொன்னீங்களே பொறுமைன்னு சீக்கிரம், அதுதான் ஃபஸ்ட் எபிசோடு. 4 பேர் உட்காந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க எவ்வளோ நொந்து போய், அதில் வேற வரவங்கெல்லாம் பாவம். இந்த விஜயகாந்த் சார் டைலாக் பேசுவோம், எடுத்து அடிச்சு மொத்த பேர் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் அப்படியே எரிச்சல. நல்லா பேசுகிறவங்க ஒரு தடவை சொல்லிட்டார் மகேஷ், இனிமேல் விஜயகாந்த் வயசே பேசாதீங்கன்னா சொல்லிட்டாரு அவர். எஸ், அப்படி போயிட்டு போது 4 பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. காலிலேருந்து உட்காந்துருக்காங்க. நாங்கள் 7 மணிக்கு ரெடி ஆகணும்னா அவங்க 10 மணிக்கு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்து எல்லாம் சோகமாகி வர்றவங்கலாம் மிமிக்ரி அது இதுன்னு பண்ணுவாங்க. நாங்கள் போய் இந்த பொறுமையின் சீக்கிரம் பண்ணுறேன். இந்த 4 பேர் எந்திரிச்சிட்டாங்க. 2 பேர் ஸ்டாண்டிங் ஓஷன் தராங்க, மீதி பேர் கூப்பிட்டு. அப்போ என்னென்னா 12, 1 மணிக்கு அவங்க எந்திரிச்சு அவ்வளோ எனர்ஜி போனவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் நான் கோவத்தில் பண்ணிகிட்ருக்கேன். அது பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டா வேறு, நான் இந்த கோதண்டன் வேறு மாதிரி ஆகிடுவோம். அங்கே போயிட்டா அதெல்லாம் அதில் நான் பர்ஃபார்மன்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே கோபம், அழுகை, சிரிப்பு எல்லாமே பண்ணியிருப்பேன். ஒரு வெகுளித்தனம் அந்த 10 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸுக்குள்ளேயே 4மே பண்ணியிருப்பேன். மாற்றி 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 பண்ணியிருப்பேன். அது ஃபுல்லாகவே சிரிப்பாக, ஃபுல்லாக சோகமாலாம் இருக்காது, 4மே இருக்கும் எல்லாமே. அது பண்ண அந்த 4 பேர் எனர்ஜியாக எழுந்திரிச்சு அப்பா காலிலேருந்து உட்காந்து செலக்ட் பண்ண ஒரு 10 பேர்னா இது நல்ல பேர் அப்படின்றது அவங்க பேசப்படுது. அதுதான் நான் தோல்வியாகவும் நினச்சேன், அதுதான் வெற்றியாகவும் நினச்சேன். என்னுடைய தோல்வியும் அதான் நினச்சேன். நம்ம வந்து காலிலேருந்து உட்கார வச்சிட்டாங்க, தேவையில்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு தோல்வியாக நினச்சது. அதை வெற்றியை மாற்றினது முல்லை தான். பொறுமையை காத்தான். அதில் பொறுமையின் சீக்கிரம் நான் ஆக்சுவலாக அன்றைக்கி பொறுமையாக இருந்ததே அன்னைக்கு பொறுமையின் சீக்கிரம் முல்லை தான். பொறுமையாக இருந்து கூட்டு போனால் அதுதான் எங்களுக்கான ஒரு தோல்வியாக நினச்சது வெற்றியாக மாறிடுச்சு. அப்படியேப்பட்ட தோல்வி மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு நல்ல லெசனாக இருந்தது. ஒரு இன்டர்வியூ நல்லா என்கேஜாக போகும், கான்வர்சேஷனாக போகும். ஆனால் இதில் எனக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சது. அப்படியா? சொல்லப்போனால் நான் சொன்னேன்னா உங்களை ஒரு குடிகாரன் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அதை நான் ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சுக்கங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. இப்போ மீடியாவையும் நிறைய பேர் இந்த காமெடி அப்படிங்கிற ஒரு சர்க்கிளையும் எடுத்துகிட்டு இண்டஸ்ட்ரிக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அட்வைஸோ அரல்ஸ் ஒரு சஜஷனோ சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? முதல்ல நீங்கள் சோஷியல் மீடியாவில் கையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆப்பில் வாயாசிக்கிறத வச்சு சினிமாக்குள்ளே வந்துடாதீங்க, அது உதவாது. அது ஃபஸ்ட்டு. செகண்டு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றத எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அவங்கள குறை சொல்ல, கண்ணாடி முன்னாடி போய் பண்ணி பாருவாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் வந்து அதில் ஆக்ஷன் பண்ணும்போது கண்ணாடி பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்கீங்கன்னு பேசினா எனக்கு ஆக்ஷன் வராது. அப்புறம் மொபைல் வச்சு பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்களாக பார்க்காதீங்க. கோதண்டன் ஒரு வீடியோ பண்ணிட்டேன், எடுத்து வச்சு கோதண்டன் பண்ணார், யாரோ ஒருத்தர் பண்ணால் நீ என்ன குறை கண்டுபிடிப்பேன், என்ன நிறைய கண்டுபிடிப்பேன். அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கோதண்டனுக்குள்ளே ஒரு டைரக்டர் இருப்பார். அந்த டைரக்டர் கரெக்டாக சொல்லிடுவார், நான்
ஏன் கை தூக்குனேன், ஏன் நடந்த, ஏன் முகத்தை அப்படி வச்சேன்னு ஒன்று சொல்லுவார். அதை கேட்டு நீ அடுத்தது அது வராமல் மாற்றி 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 பண்ணிவிட்டு நீ தரோவாயிட்டு சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சனா ஓரளவு வர முடியும். நம்ம ஆக்டர் தான் அப்படின்னு நினச்சின்னு உள்ளே போனீங்கன்னா அங்கே வேறு, நீங்கள் நினச்சிருக்கிற பார்வை வேறு. அதனால் அது தெரிஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அங்கே யாருக்கு என்ன தேவை இன்னும் நானே கற்றுக்கலைங்க. உண்மையாக சொல்லணுன்னா அவர் கேட்டதுக்காக சொல்கிறத நானே கற்றுக்கல. ஏன்னா இது நான் கற்றுக்கிட்டேன், இது எனக்கு உதவும்லாம் நான் சொல்ல முடியாது. அங்கே உதவுமான்றது தான் மேட்ரு. என்னென்னா இப்போ நான் சிரிக்கிறேன் அப்படின்னா அந்த டேரக்டருக்கு என்ன சிரிப்பு வேணும், என்ன அழுக வேணும், அவருக்கு எந்த லெவலில் வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம உள்ளே போய் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவு தரவா இல்லைங்க கொஞ்சம் வாய் விட்டு சரிங்க ஓகே ரைட் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ண வச்சு இது சொல்லலாம். ஒருத்தர் ஒன்று வச்சுக்கோ, சிரிப்பு வராமல் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது, இது போதும் அப்படின்வாங்க. அழுக அதே மாதிரி தான், சோகமும் அதே மாதிரி தான். இப்போது இது எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த டைரக்டருக்கு எது தேவை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருந்தால் பண்ண முடியும். இதுதான் முக்கியமாக. இதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வர யங்ஸ்டருக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய இல்லை. என்னென்னா எனக்கு கூட அது கஷ்டம். டயலாக் மெமரி பண்ணுங்கள். அந்த டயலாக் கொடுக்குற பேப்பரில் இருக்கிற டயலாகை மெமரி பண்ணிவிட்டு அது ஏற்றிக்க முடியும் அப்படின்னா ஆக்டிங் அதுக்கப்புறம் பாருங்கள். இதுவே ஏற்றிக்க முடியலன்னா கஷ்டம். ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஒரு டயலாக் பேசும்போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் ரியாக்ஷன் போயிடும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா, உங்களை தேடிட்டு வந்தேன்ப்பா, காணோம், இது ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ தேடி தேடி பார்த்தேன்ப்பா, இன்றைக்கி தான் உங்களை பார்க்க முடியுது, நான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்னா டைலாகும் இருக்கணும், ஆக்ஷனும் பண்ணணும், ஃபேஸ் ரியாக்ஷனும் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது தெரிஞ்சுட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். அது நான் சொல்ல இவர் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நம்மளே இதெல்லாம் போகிறாரு. ஆனால் அப்போல்லாம் இல்லைண்ணே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் நினச்சா அந்த ஒரு இடத்துக்கு போய் அங்கீகாரம் கிடைச்சி அடையாளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். உண்மையிலேயே உங்களை வாழ்த்துக்கள் நன்றி. மிக முக்கியமாக அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீங்கள் எனக்கு பலவித அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. குடிகாரரா அப்படின்னு நடிச்சிருக்கும் போது அதை எனக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. ட்ரௌசர் பாண்டியா சிலது நடிச்சிருப்பேன், அது அங்கீகாரம் கொடுத்தீங்க. நாகேஷாராக நடிச்சிருப்பேன், அங்கீகாரம் கொடுத்தீங்க. மார்வாடியாக பண்ண அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்து ஏண்டா பண்ணல அப்படின்னு என்னை திட்டினீங்கன்னா நியாயமான திட்டு தான். அதே நேரத்தில் சினிமா உலகத்தில் இந்த அங்கீகாரம் என்பது அதை ஒட்டி போயிட்டேன்னா வேறு கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் கமிஷனராக போலீஸாக நடித்தவங்க அதை தாண்டி எந்த கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. வாத்தியாராக நடித்தவங்க அதுதான், வக்கீலாக நடித்தவங்க இதுதான், குடிகாரம் நடித்தா அது அதுக்குள்ளேயே அடைக்கிறாங்கன்றதுனால தான் நீங்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் அது உள்ள நிறைய ட்ராவல் பண்ணாமல் நான் வேறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்றதுக்காக இப்போ குடிகாரராக நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வேறு நடித்து காமிச்சிட்டேன் பல படங்களில். அதனால் இது அதே மாதிரி மார்வாடி இது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச லேடி மார்வாடியும் பண்ணியிருக்கேன், ஜென் மார்வாடியும் பண்ணியிருக்கேன். அது எங்கே போனாலும் பேசி காட்டுங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் லேடி கெட்டப் போடாமல் அது பண்ணால் தப்பாயிடுங்க. அதனால் மார்வாடி ஜென்ஸாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரௌசர் பாண்டி இது அவருடைய சாயலில் நான் பண்ணலாமே தவிர அவரை மாதிரி நான் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாணிக்குள்ளே நான் வந்துட்டேன்னா அதுதான் நானுன்னு கூட. இந்த ட்ரௌசர் பாண்டிக்கு பதிலாக இவரை கூப்பிடுப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு எதுவுமே எனக்கு கேரக்டர் தர மாட்டாங்கன்றதுனால நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்த அந்த கேரக்டர் பண்ணலன்னு யாரும் என்ன தப்பாக நினச்சிக்கோங்க. இதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் பிரதர் என்னுடைய பிரச்சனை. பயங்கர டிஸ்க்ளைமர்னே. இல்லை உண்மை அதுதான். நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் பெரிய அங்கீகாரம் பிரதர். ட்ரௌசர் பாண்டியா ஸ்டேஜ் ஏறணுன்னே கிளாப் பண்ணுவாங்க. எங்கே போனோன்னே மவனை குந்து நேராக போனால் வண்ணார்பேட்டை, தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, அங்கே போயிடாத, லெஃப்டில் வா, மவனை நூல் சம நேராக போனால் தலைவருங்க சமாதிலாம் இருக்கும், தலைவங்க இந்த மாவாய் போய்ச்சிருக்காங்க தெரியுமா, அதுக்கும் அப்படி வந்து வச்சு ஆழ்ந்த ரேடியோ இப்படியா வந்து ஐப்பொங்கல் ஒன்று கட்டிட்டேன், நான் வேலை பாடுப்பா கும்பிட்டு கடா பேமானிய அப்படியே வந்தா வச்சுக்கோ. ஆமாம் உனக்கு எங்கே போனிய ஐசூர் சார் இது ஒரு இது பாடுறா இதாண்டா மணிக்கு உண்டு, ஆமாம் 100 ரூபா பணத்தை கொடுத்துருப்பா, எதுக்கா டேக்ஸில் போயிருந்தா 400 ரூபா தாளிச்சிருப்பானுங்க, 100 கிலோமீட்டர் சுற்றி காமிச்சிருக்கா, 100 ரூபா கொடுத்துட்டு போடா, என்னடா டவுசரில் கை விட்டு சொஞ்சின்னுக்கா,
ரூபாய் இருக்குதியா இதான் மணிக்குண்டே போ கோட்டருக்கு தேத்திக்கினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக. இது பண்ணும்போது மேடையில் நல்ல மார்வாடியும் அதே மாதிரி தான். நான் பேசணுன்னா கடை மேலே போகிறார் வீட்டு மேலே வராருலாம் மார்வாடி பேச மாட்டாங்க. அது நம்ம சினிமாவில் அப்படி காமிப்பாங்க, ஆக்சுவலாக அவங்க அப்படி பேச மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கே, உங்கள் எல்லா நிகழ்ச்சி மேலே பார்த்துருக்கேன்னா ரொம்ப ஹாப்பி பண்ணியிருக்கேப்பா. இந்த பையனுக்கு நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கேன், நான் பிடுங்குற கேள்வி கேட்டிருக்கேன், நிறைய பதில் வாங்கியிருக்கேன். இவர் சூப்பர் பையா இருக்கே, இவர் கூட ஹீரோ மூஞ்சி இருக்கேன்னா இந்த பையாக்கி 2 டுவேட் சாங் போடுறேன், ஒரு பாட்டு பாடுறேன். இவருக்கு நான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பேசியிருக்கேப்பா, பாட்டு பாடுறேன், டான்ஸ் பண்ணுறேன், டைலாக் பேசுகிறேன், இங்கே காம்பேரிங் பண்ணுறேன். புத்திசாலி பையா இருக்கா, வயிற்று மேலே சோறு தூண்டுறேன்னா தலை மேலே புத்தி இருக்குது பையாவுக்கு. இது மார்வாடியாக வந்து பேசுகிறேன், இதையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இது. நான் அது வந்து தனியாக உங்ககிட்ட கேட்டு வாங்கலாம்னு பார்த்தேன், ஆன்ஃப்ளோலே சொல்லிட்டீங்க. எனக்கு டவுசர் பாண்டி ஃபேன் பாய் மூமெண்ட் ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இன்டர்வியூ வந்தீங்களா, இதை டவுசர் பாண்டியாக நீங்கள் சொல்லணும், அப்புறம் மார்வாடியாகவும் சொல்லணும். ரெண்டுமே நீங்கள் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்க, உங்களை மொதல் நான் கேட்டிருப்பாரு, அப்படியே அந்த அப்ரோச்சோட இங்கே வர வரையும் எனக்கு அது ரெண்டுமே வேணும். நான் பாட்டு வீட்டில் உக்காந்தா ஃபோன் பண்ணார். நான் ஃபோன் பண்ணி சொன்னார், எப்பா நீ சும்மா இருக்கியாண்ணே, ஏன்பா சும்மா இருக்குன்னு சொல்லாத, மக்கள்கிட்ட நமக்கு ஒரு இது இல்லாமல் போய்டும், பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுன்னேன். உன் பிஸி எனக்கு தெரியும், கிளம்பி நேராக வான்னார். அப்புறம் சொன்னேன், எப்படிப்பா கார் அனுப்புவீங்களான்னா, நீயா டாக்ஸி பிடிச்சி வந்துடுன்னாரு. வரம்பா காசு கொடுப்பியானா, இல்லை பஸ்லேயே வந்துடுன்ட்டார். 10 ரூபா கூட இல்லையான்னு வர உடனே நான் பஸ்ஸில் வந்துட்டேன்னா அதை 10 ரூபா கேட்க முடியாது, எவ்வளோ ஐடியா போட்டு சொன்னாங்க பாரு. சரி வந்துட்டேன். வந்த உடனே சொன்னார், கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுக்கலப்பா, நான் அழுகுன்னேன். உன் அழுகெல்லாம் தெரியும், கேமரா லென்ஸில் நீ அழுகா தெரின பவுட்ரு பண்ணி பூசி விட்டாங்க. அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, பூசி விட்டாங்க. பூசின உடனே சொன்னார், இவர் சொன்னார், மூஞ்சி இன்னும் இருந்தாலும் கண்ட்ராவே எறியுது, அந்த குங்குமம் மஞ்சா மாதிரி ஒன்று தடவிக்கோன்னாரு. தடவி விட்டு கூட்டின்னு வந்து இந்த ஆட்டுக்கு தண்ணி ஊற்றி வெட்டுற மாதிரி உட்கார வச்சாங்க. அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ மொத்தம் கேட்டார்ப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எடிட் பண்ணும்போது பாரு, இவர் இப்படியா அப்படின்னு மேலே போடுவாங்க, இவன் இப்படி தான் அப்படின்வாங்க, வாயில் நல்லாவே வரல, இவன்லாம் பேசுவானா, ஏதாவது கொடுப்பாங்க, நீங்கள் வேணா பாரு, அப்படி போட்டு வச்சுப்பாங்க. இவரே ஒன்று காமிச்சார் பாரு, நான் போயிட்டேன் அப்படின்னு ஒன்று காமிச்சார் பற்றியா. எது காமிச்சாரு, நாங்களும் இது மாதிரிலாம் போடுவோன்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. எனிவே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க பாருங்க. 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். 1.5 மணி நேரம் பார்க்காதீங்க, எடிட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு 3 தடவை கட் பண்ணி போடுவாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. எது பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது முக்கியமாக இவரை கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா எந்த பதில் சொல்லியிருந்தாலும் கேள்வி அவர் தான் கேட்டிருக்காரு. நானே தப்பாக சுற்றி வந்தாலும் சார் அதெல்லாம் பேசாதீங்க, இது மட்டும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி என்னை கூப்பிடாதால அவர் மேலே தான் தப்பு. புரிஞ்சுதா ஐயா? என்ன பண்ணலாம், தேங்க்ஸ்ப்பா. ஒன்று அது மார்வாடி. இங்கே ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையா இருக்கேன்னா மது, அந்த பையா பேர், அது குடிகார் மது இல்லையப்பா, பேர் மதுசூதன். மதுசூதன் இருக்கேன்னா ஃபோன் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு. நேற்று ஃபோன் பண்ணியிருக்கேன், நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் நீ நான் கேட்குறேன், என் பொண்டாடி கூட என்ன கேட்கல, நீ என்ன கேட்குறேன். அது இல்லை, இங்கே நாளைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு. சரிப்பா தரேன், என்ன என்னை கூப்பிட்டேன்னா, நாளைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்கே. யார் அவரு ஃப்ரீ இருக்கே, அவர் ஃப்ரீ இருக்கேன்னா காம்பேர் ஃப்ரீ இருக்கு, அதனால வான்னு. நான் சொன்னேன், இல்லை 2 நாள் பிஸின்னு. அப்போ வராதேண்ணா. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா, உன் கூட பல்கி இருக்கே, பல்குன முகத்துக்காக வரியா இல்லையான்னு மிரட்டினாரு. சரி மிரட்டின உடனே நான் சொன்னேன், அவ்வளோ மிரட்டுறது வேணாப்பா அப்படின்னா. என்ன கேள்வி கேட்பேன், நான் வாயில் வந்தது கேட்போம். அது வாயில் வந்தது. நம்ம பையன் சூப்பர் பையா இருக்க, குண்டு பையா இருக்கே, இந்த மூஞ்சி இப்படி புஃப்னு இருக்கே. கரெக்ட், அவர் சொன்ன பையா நீ, அவர் சூப்பர் கேள்வி கேட்டு உன் லைஃப் வேற லெவல் போகிற அளவுக்கு கேள்வி கேட்குறே, அந்த பையா இருக்கேன். நான் போல நம்பி வந்திருக்கேப்பா. வந்து உள்ளே வந்த உடனே என்ன சொல்லணும், இவர் கேள்வி கேட்பாருன்னா, உனக்கு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி அவர் கேட்பாருன்னாங்க. அப்போ நாக்கு பிடுங்குற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவர் சொல்லியிருக்கேன், சூப்பர் கேள்வி எடுத்து வச்சுருக்கேன், உன்னை கேட்குறேன். நேராக கூட்டின்னு வந்து ஒரு ரூம் உள்ளே அனுப்பிச்சாங்க. என்னப்பா நம்மளை ரூமில் கொஞ்சம் அங்கே இருக்கிற இந்த வெள்ளை நம்ம இருந்துச்சு, ப்ரெஷ் வச்சுருந்தாங்க, அது எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல, மூஞ்சி மேலே இப்படி தடவி பண்ணி விட்டுட்டு இவர் தான் 2 கலர் எடுத்து வச்சுக்கோன்னு வச்சு விட்டேன். இவர் தான் வச்சார். கரெக்டாக இருக்கும். வச்சு விட்டு உள்ளே கூட்டின்னு வந்து இதை போட்டு செக்குனாங்கோ. அப்புறம் அவர் சொன்னாங்க, செக்கா, ஏதோ கேஷ் செக்கு தராங்க. கேட்டால் மைக் செக் பண்ணுறேன். என்னப்பா செக்குன்னு. அப்புறம் இது கழட்டின்னு ஒருத்தர் போயிட்டார், சார்ஜ் இல்லை வேணாம் உனக்கும். அப்புறம் எப்படி பேசுறது, வேறு எத்தனை வரேன்னு இன்னொரு ஸ்டூடியோ இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே என்ன மாதிரி யாரோ ஒரு பேக் பையா வந்திருக்கேன், அதை பிடிங்கி எனக்கு எடுத்துன்னு வந்து போட்டு
பேச சொல்லியிருக்கேன், மைக்கில் நல்லா வந்திருக்குன்னு நினச்சிருக்கேப்பா. எனிவே நிகழ்ச்சி மேலே நான் நிறைய பேசியிருக்கேன். அவ்வளோ பார்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி பார்த்தா கூட கரெக்ட் பேசியிருக்கேன். அந்த பையா கேட்ட கேள்விக்கு நான் கரெக்ட் பதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இருக்கேப்பா. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் டைட்டில் ஒன்று வைப்பாங்க, தமிழில் என்ன வைப்பாங்க தெரியாது. நான் இப்படி கூட இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை கட்டு போட்டு கூட உட்கார வச்சிருக்கலாம், தெரிலப்பா. இவங்க தமிழ்னு ஏதாவது போடுவாங்க பாருங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப டீசெண்டான தமிழில் தானே இருக்கும். வருகைக்கும் வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. உண்மையாகவே ரொம்ப ரசித்தேன் உங்கள் இன்டர்வியூவை. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் கோதண்டன். மாலை முரசு வைப் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு தான் நாங்கள் அடுத்ததாக வேறு எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுறது நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் வளர்த்துக்கிறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்களா?